கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். 23ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்தை வாசிப்போமாக. என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலுமே இல்லை. என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்கள் அநேக இடங்களிலே செய்வினை கிடையாது, சூனியம் கிடையாது, மந்திரம் கிடையாது என்று சில பெந்தேகோஸ்தே சபையால் சொல்லுகிறார்கள். ஆனால் வேதத்தில் ஒன்று இல்லாமல் தேவன் அதை எழுத மாட்டார். திருத்துவம் என்கிற வார்த்தை பைபிளில் இல்லை, ஆனால் திருத்துவத்தை நாம் விசுவாசிக்கிறோம். காரணம், பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பினார் என்று குமாரன் சாட்சி கொடுக்கிறார். பிதா என்னை அனுப்பினார். அப்போ பிதாவும் குமாரன் நிற்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஞானசானி எடுக்கும் பொழுது கரையேறின போது பரிசுத்தாவி வந்து புறா வடிவத்தில் இறங்கினார். ஸோ பிதா வானத்திலிருந்து இவரின் நேசகுமாரன் பேசுகிறார். அது மேலேருந்து சத்தம். கீழே நிற்கிறவர் குமாரன், இவரின் குமாரன், அவர் சாட்சி கொடுக்கிறார். மேலே வந்து இன்னொன்று வந்து இறங்குச்சு புறா, அது ஆவியானவர். இப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூணு சேர்த்து தான் தேவன். தேவன் திருத்துவராக இருக்கிறார். தேவன் ஒருவரே தேவன். தேவன் ஒன்று தான். அவர் நமக்காக மனுஷன் பாவம் செஞ்சு தேவ மகிமை இழந்து தோட்டத்திட்டு வெளியே போனதுனால தேவன் தன்னை பங்கு பங்காக வகை வகையாக பிட்டு தன்னை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறார். ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமை தேவனாய் காண்பித்தார், மகிமையின் தேவனாய் காண்பித்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தீர்க்கதரிசியில் அனுப்பினார், ராஜாக்களை அனுப்பினார், நியாயாதிபதியில் அனுப்பினார், கடைசியில் குமாரனை அனுப்பினார். குமாரனை அனுப்பின பிறகு, குமாரன் வந்து போன பிறகு, இப்போ நான் போயிடுவேன், நீங்கள் போய் மேல் மாட்டில் உட்காருங்க, இன்னொருத்தர் அனுப்பேன், வேறொரு தேற்றவாள் அனுப்பேன், சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் கூட வழி நடத்துவார் என்று யோவான் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஏன் ஆவியானவர் வருவார்? அவர் வந்தால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று யோவான் 16 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஸோ பிதாவாகிய தேவன் சகலத்துக்கும் ஊற்றுக்காரனர், சகலத்தை செய்தார். ஆமேன். நன்மை செய்கிறவர், நன்மைக்கு ஊற்றுக்காரனர். எவ்வளவு வேணும் தீமை இல்லை. ஒருவது சேரக்கூடாத ஒளியாக இருக்கிறாரு. அவர்கிட்ட போனால் பஸ்பம் ஆகிடும். அவர் ஒளியாக இருக்காரு, மகிமை நிறைந்தவராக இருக்கார். அதனால் வார்த்தையாக இருந்த அப்படி குமாரனை அனுப்பினார். திருத்துவத்தில் தேவனுடைய ரெண்டாவது ஆள் தத்துவம் குமாரன், தேவனுடைய முதலாவது ஆள் தத்துவம் பிதா, தேவனுடைய ரெண்டாவது ஆள் தத்துவம் பர்சனாலிட்டி குமாரன், மூணாவது பர்சனாலிட்டி யார்? பரிசுத்த ஆவியானவர். மூன்று சேர்ந்து தான் தேவன். மூவரில் ஒருவர், ஒன்றிலும் மூவர். ஒரு தேவன் மூன்று ஆள் தத்துவங்களாக இருக்காரு. மூன்று ஆள் தத்துவம் சேர்ந்து ஒரே தேவனாக இருக்காங்க. திருத்துவத்தை பற்றி புரிஞ்சு கொள்ளாத இருக்கிறவர்கள் வேதத்தை வாசிக்கும் போது தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். குமாரனை வராவிட்டால் இன்னைக்கு வரைக்கும் தேவனை அறிந்திருக்க முடியாது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவர் மடியில் இருக்க ஒரே பேரான குமாரனை பிதாவை நமக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். வரப்போகிற பரிசுத்த ஆவியானவர் யாரை காட்டினார்? குமாரனை காட்டிட்டு போனார். காட்டினார், ஆனால் வந்தார்.
ஆமென். ஸோ திருத்துவம் என்கிற வார்த்தை பைபிளில் இல்லை, ஆனால் திருத்துவத்தை நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். ராப்சர் இல்லாட்ட திடீர்னு காணா போயிடுவது, திடீர்னு எடுத்துக்கொள்ளப்படுவது ரகசிய வருகை என்பதில் ராப்சர் என்ற வார்த்தை பைபிளில் இல்லை. ஆனால் திருடனை போல வருவேன், ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுமாவோன்ற வார்த்தையை வச்சு புரிஞ்சுக்கிறோம். திடீர்னு காண போயிடுவாங்கன்றத ராப்சர்ன்ற வார்த்தை இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் ராப்சர்ன்ற வார்த்தை இல்லை. ஆமென். அதே போல் சூனிய மந்திரன்ற காரியம் நாம் ஏதோ உலகத்தில் பார்த்ததுன்னா நம்பலை, வேதாகமும் சொல்லுது. வேதாகமும் சொல்லுது. சூனிய மந்திரத்தை குறித்து வேதாகமும் தெளிவாக சொல்லுகிறது. உபாகமம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அங்கே தெளிவாக எழுதுகிறாரு. உபாகமம் 18ஆம் அதிகாரத்தில் அந்த சூனியக்காரர்கள் மந்திரக்காரர்களை குறித்து ஆண்டவர் தெளிவாக எழுதுகிறார். 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாய வித்தைக்காரனும் செத்தவற்றில் குறிக்கேற்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிற எவனும் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டவன்? அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்பின் நிமித்தம் உன் தேவனாய் கர்த்தர் அவர்களை உன் முன் நின்று துரத்தி விடுகிறார். நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். அப்படின்னா மந்திரவாதி இருக்கிறான், சன்னதக்காரன் ஒருத்தன் இருக்கிறான், மாயவித்தக்காரன் இருக்கிறான், குறிக்கேற்கிறவன் இருக்கிறான்னு சொல்லி உபாகமம் 18:11 வேதமே சொல்லுது. ஆமென். இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில் புதிய ஏற்பாட்டில் மந்திரவாதி இருந்தானா கேட்டால், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு தேவ வசனத்தை பேசி கொண்டிருக்கும்போது பவுல் சமாரியர்கள் மேல் கைகளை வச்சபோது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் அங்கே வந்தபோது 15ஆம் வசனத்தில் அவர்களில் ஒருவனும் பரிசுத்தாவி பெறாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களை கண்டு அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி 17ஆம் வசனம் அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்போது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர் மேல் வைத்ததினால் பரிசுத்தாவி தந்திரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களுக்கு பணம் கொண்டு வந்து பணத்தை கொடுத்து, எவன் மேல் கைகளை வைக்கிறேனோ பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வதற்காக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுருவை பார்த்து, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு நாசமாய் போக கடவது. உன் இதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடினாலே இந்த விஷயத்திலே உனக்கு பங்கில்லை, பங்குமில்லை, பாகமில்லை. நீ உன் துர்க்குணத்தை மனம் திரும்பி தேவன் நோக்கி வேண்டிக்கொள். ஒரு வேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள். இப்போ இவன் யாரு? பணம் கொடுக்குறவன். இவன் ஒரு மாயவித்தக்காரன். இவன் காசுக்காக வரத்தை வாங்கலான்ட்டு பணத்தை கொடுத்து இந்த மந்திர வித்தையை கற்றுக்கிட்டா எல்லாம் தலைமை கை வச்சா எல்லாம் அன்னி பாஷை பேசிடுவாங்க. அப்போ ஊரே நம்ம பக்கம் வந்து பாப்புலர் ஆகிடலாம், ஃபேமஸ் ஆகிடலாம், பேர் வந்துடும், புகழ் வந்துடும்ன்ட்டு அப்படி கை வச்சா அப்படி விடுவான், அன்னி பாஷை பேசுவான், ஊரே நம்ம பக்கம் வந்துடும். அந்த பாஸ்டர் பற்றியா சீமோன்னு ஒரு பாஸ்டர் காசு கொடுத்து உணவு வாங்கிட்டு என்னம்மா ட்ரான்றான். அதுக்காக அவங்க ஒரு பணம் கொடுத்து வரத்தை வாங்க ஒரு மந்திர வித்தக்காரன். 13ஆம் அதிகாரம்
அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரம் சாலமி பட்டணத்தில் 5ஆம் வசனம். சாலமி பட்டணத்தில் வந்தபோது யூதருடைய ஜெப ஆலயத்தில் தேவவசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாக இருந்தான். பாப்பப்பட்டினம் வரைக்கும் வந்து தீவை கடந்தபோது பரியேசு என்னப்பட்ட பெயர் கொண்டு மாயவித்தைக்காரன் மந்திரவாதி கள்ளத்தீர்க்கதரிசி ஒரு யூதனை கண்டார்கள். விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கிய பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து தேவ வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தான். மாய வித்தைக்காரன் அர்த்தம் கொண்டு பேருடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தின் திருப்பும்படிக்கு வகை தேடி எழுத்து நின்றான். அப்பொழுது பவுல் எண்ணப்பட்ட என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்தாவை நடந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடும் எல்லா பொல்லாப்பு நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகையனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டியா? மாறன் திருந்தவே மாட்டியாடா, சனின்னு திருந்த மாட்டியாடா நீ அப்படின்னு திட்டான் பவுல். இதை இப்போதே கர்த்தருடைய கை சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய். மந்தாரமும் இருளும் உண்மையில் விழுந்தது. தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். இது இங்கே ஒரு மந்திரவாதி இருக்கான். அங்கே பணம் கொடுத்து வரத்தை வாங்குற ஒரு பண ஆசை பிடிச்சவன், அவன் வரத்தை வாங்கி ஃபேமஸ் ஆகணும் ஒருத்தன் வரான். இங்கே ஒரு மந்திரவாதி இருக்கான். நம்முடைய சபையில் கூட மந்திரத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை கர்த்தர் கொண்டு வந்து விடுதலை கொடுத்துருக்கார். மந்திரத்தை உடைக்கிறவர் இயேசு. மந்திரம் செய்கிறவன் மந்திரக்காரன், செய்வினை பண்ணுறவன் செய்வினைக்காரன், சூனியம் பண்ணுறவன் சூனியக்காரன். ஆனால் விடுதலை ஆக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமேன். அல்லேலூயா. முன்னாடி வந்தவங்களுக்கு தெரியும், கோட்டீஸ்வரின்ற பொண்ணுக்கு மந்திரம் பண்ணியிருந்தார்கள். அந்த பொண்ணு சாப்பிடாம குடிக்காமல் அப்படி கை கால் சுப்பி போய் சாகணும். மரண கண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு ஆளை பார்த்து செருப்படுத்தி காட்டினாராம் அந்த பொண்ணு. 14 வயசில் 14 வயசு பொண்ணுக்கு செஞ்சிட்டாங்க. கொண்டு வந்து எங்கள் திருவண்ணாமலேருந்து கொண்டு வந்து வச்சோம் சபையில். கதை சொல்ல, இது நிஜம், ஏன் பொய் சொல்லணும்? நான் பொய் சொல்கிறதுக்காக கர்த்தர் அடைக்கலை. அந்த பொண்ணு கொண்டு வச்சு சபையில் 1.5 மாதம் வச்சுருந்தோம், ஜெபம் பண்ணோம். இந்த மந்திரவாதி போலூரில் இறந்தா இந்த பொண்ணு சுகமாச்சு. மந்திரம் இல்லைன்னு சொன்னால், செய்வினை ஒன்று இல்லைன்னு சொன்னால், அந்த ஊழியக்காரருக்கு மந்திரத்தை பற்றி, செய்வினை பற்றி, சாத்தானுடைய தந்திரங்களை பற்றி தெளிவு இல்லைன்னு அர்த்தம். இவையெல்லாம் தாண்டி சபையில் வந்திருக்கிறோம். அமுதான ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அவருடைய வயிற்றுக்குள்ளே தாய் தெரிஞ்சி, கற்பப்பையில் தாய் தெரிஞ்சி. ஒரு மந்திரவாதி அவங்கள மயக்கி தான் பொசிஷனை விட்டு விலக்கி, மந்திரவாதியோட தப்பாக நடந்து, அந்த ஆம்பூரில் தப்பாக நடந்து சபையில் வச்சு போராடி ஜெபிச்சு கிட்டத்தட்ட 3 வாரம் வச்சுருந்தோம். மந்திரவாதியே வந்து இறங்கி மந்திரவாதி மொழியிலேயே அவங்க பேசினாங்க. அப்போல்லாம் நம்ம சபை விசுவாசிக்கிற ஜெபாவி பலமாக இருந்துச்சு, நெருப்பாக இருந்தாங்க. இப்போ திருப்பி நான் கஷ்டப்பட்டு ஊதி நெருப்பெரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. ஆமேன். அப்போ ராத்திரிலாம் ஜெபம் பண்ணாங்க. இப்போ ராத்திரிலாம் வீட்டுக்கு ஓடிடுறாங்க. அப்போ ஜெபம் வேறு, இப்போ ஜெபம் வேறு. இப்போ தண்ணி ஊற்றின ஜெபம், அது நெருப்பு போடுற ஜெபம். ஆமேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை பார்த்தாங்க, இப்போ மனுஷனை பார்க்குறோம். ஆமேன். அல்லேலூயா. ஜெபாவிய கர்த்தர் திரும்ப தருவாராக. அம்மதா சிஸ்டருக்காக ஜீவித்த போது மந்திரவாதியே வந்து இறங்கினா. அந்த மந்திரவாதி பாஷையை பேசினா, காதலில் கேட்டவங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். பேசினான், அந்த ஆவி போச்சு. அடுத்த நாள் காலையில் அவங்க வெளியே போகும்போது, அவங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது வயிற்றுக்குள்ளே கற்பப்பைக்குள்ளே மந்திரவாதி உள்ளே வச்சு தாயத்தோடு ரத்த கட்டியாக வெளியே சதையோடு வந்து விழுந்தது. மந்திரம் இல்லையா? செய்வினம்னு இல்லையா? சூனியம் இல்லையா? கண்ணால் கண்டார்கள்.
ஆமேன். அந்த அம்மா ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அவங்க எந்திரிச்சு சாட்சி கொடுத்தாங்க. ஆண்டவர் இந்த இடத்துல வந்து அந்த மந்திரவாதி கட்டை உடைச்சார். ஒரு மரத்தை உடைச்சிச்சு பிசாசு வெளியே ரோட்டில், தெரியுமா? வெளியே ஒரு அரசமாக இருந்துச்சு, அதை உடைச்சிட்டு போயிடுச்சு. பயங்கரமான போராட்டத்தில் ஜெயம் வாங்கி கொடுத்தோம். யார் உடைச்சது? சபையில் கத்தர் உடைச்சார். கத்தர் உடைச்சார். மந்திரம் இருக்குதா இல்லையா என்றது நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். ஆமேன். அல்லேலூயா. ரமேஷுடைய சித்தி, ரமேஷுடைய அம்மாவுடைய தங்கச்சி சாலோமி, முதல் அவங்க வீட்டுக்கு நான் தான் முதல் வீட்டுக்கு போன. அப்புறம் தான் விசுவாசிக்கும் வந்தாங்க. முதல் வீட்டுக்கு போன போது இந்த கை பின்னாடி இருந்துச்சு, காலை பின்னாடி இருந்துச்சு. நெல்லூரில் ஒரு மந்திரவாதி செய்வினை பண்ணி, இந்த செய்வினால் அந்த பாக்கியமாக தான் சாப்பாடு ஊட்டும். அந்த சாலோமிக்கு பாக்கியமாக தான் சாப்பாடு ஊட்டும். ஒரு நாள் பவுலு ரமேஷ் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. எங்கள் சித்தப்பா தாம்பரம் சிபியில் இருந்தார். ஏப்பா, உங்கள் வீட்டில் இப்படி கை இப்படி பின்னாடி திரும்பி இருக்குது, கால் இப்படி பின்னாடி திரும்பி இருக்குது. எங்கள் அண்ணன் பையன் திருநி மேலே ஒளி செய்கிறாப்புல, போய் அவங்கள போய் கூப்பிடுப்பா, அவர் வந்து ஜோமனு சோமன்னு. ராத்திரி 11 மணிக்கு வந்து நிற்கிறாங்க வீட்டில். பவுலும் ரமேஷும் வந்து நைட்டில் நிற்கிறாங்க 11:30 மணிக்கு. இப்போயே வாங்க பாஸ்டர், உங்கள் சித்தப்பா சொன்னார். எங்கள் சித்தப்பா சொன்னார், எங்கள் அப்பா சொல்லணும்ல. ஆனாலும் மனம் இறங்கி ராத்திரி 11:30 மணிக்கு போய் ஜெபம் பண்ணி 3ஆம் நாள் இப்படி இருந்த கையும் இப்படி இந்த பின்னாடி திரும்ப காலம் முன்னாடி வந்து இப்போ அவங்க சிபியும் போகிறாங்க. ஆமேன். நான் வந்து யூஸ் அண்ட் த்ரோ தானே. நான் யார்? யூஸ் அண்ட் த்ரோ. காரியத்துக்கு பாஸ்டர் வேணும், கிடைச்ச உடனே சிபியத்துக்கு போயிடணும். சூப்பர். தேவன் கிரியை செய்கிறார். தேவன் கிரியை செய்கிறார். மந்திரக்கட்டை உடைச்சாரு. நெல்லூரில் மந்திரவாதி செத்தான். இன்னைக்கு சலோமி நல்லா தான் இருக்குது. என்னை பார்த்தா பேசுவாங்க, இன்னைக்கே பேசுவாங்க, பகையெல்லாம் கிடையாது. ஆமேன். நான் சபை பாகுபாடு, சபை வித்தியாசங்கள் பார்க்க மாட்டேன். உபதேசத்தை சரியாக பசங்க பண்ணுவேன். மந்திரவாதம் உண்டு, செய்வினை உண்டு, சூனிய கட்டு உண்டு. நாங்கள் முதலாவது பாதிக்கப்பட்டோம். என் சின்ன பையன் பிறந்தபோது பயங்கரமான, என்னுடைய தங்கச்சி மாமனார் ஆர்சி சேர்ந்தவர். என் பெரிய பையன் 8 மாதம் குழந்தையாக இருக்கும்போது செய்து, என் பெரிய பையன் நானும் சிஸ்டம் சாகுபடிக்கு 3 காளை மாட்டை அடித்து திருச்சூரில் கொண்டு போய் செய்து 1.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணி செய்தார்கள். 2001ஆம் வருஷம் ஏப்ரல் 27 முதல் பிறந்த நாள் இவனுக்கு கொண்டாடுறதுக்கு முன்னாடி இவன் மறிக்க வேணும், நானும் மறிக்க வேணும். இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் மறிக்கணும். அப்படி செய்த வந்து ரோட்டில் நடந்து போனால் ஆப்போசிட்டில் வர லாரி, இப்படி போகிற லாரி இப்படி வரும், வந்து இடிச்சிட்டு போகிற மாதிரி தான் போகும். கார் இப்படி தான் வரும். 3 காளை மாடுன்னு சொல்லி 3 பேர். அப்போ ஜோயில் பறக்கலை, செய்தார்கள். செய்த போது கர்த்தர் சொன்னார், உனக்கு இது செய்திருக்காங்க. வேறு யாரும் கூட தங்கச்சி மாமனார் தான், லாஸ் சார் அவர் பேர், செய்திருக்காங்கன்னு சொன்னார். அப்போ உட்காந்து முட்டி போட்டோம். அப்போ சபை கிடையாதுங்க. சாம்சுந்தரைய வீட்டுக்கு போகிறது வரது மாதிரி இருந்தோம். மீஞ்சூரில் தங்கியிருந்தோம். மீஞ்சூரில் வீடு எடுத்து தங்கியிருந்தோம். அதுக்கு முன்னாடி அத்திப்பேட்டில் தங்கியிருந்தோம். அதுக்கு முன்னாடி துர்கா நகரில் தங்கியிருந்தோம். அதுக்கு முன்னாடி என்ஜிஓ காலனியில் தங்கியிருந்தோம். 4 வீடு மாற்றின பிறகு தான் இந்த ஊழியம் கொடுத்தாரு. 3 வருஷம் கழித்து தான் சாம்சுந்தரைய இந்த ஊழியம் கொடுத்தாரு. நேசு பிறந்த பிறகு தான் இந்த ஊழியம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. திண்ணிமலையில் சிவராஜ் தெருவில் மணிபாலு வீட்டில் இந்த ஊழியம் கொடுக்கப்பட்டது. ஆமீன். அதுக்கு முன்னாடி அதுக்கு இங்கே நவம்பர் 7 இங்கே வரோம். செப்டம்பர் மாதம் 23 என் தங்கச்சி மாமனார் கை கால் உழுது செத்து போனார். செப்டம்பர் 23 அவருடைய பிறந்தநாள். ஏப்ரல் 27 முதல் பிறந்தநாள் பெரிய பையனுடைய பிறந்தநாள். அவன் பிறந்தநாள் அன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு கூட சமைக்க முடியல. கத்திட்டு கையில் குழந்தை நிற்கல, 1 வயசு குழந்தை நிற்கல. அப்போ விடாமல் ஜெபிச்சு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 6 மாதம் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் ஜெபிச்சு செப்டம்பர் 23 தான் கெடு வச்ச நாள். அந்த கெடு வச்ச நாளில் அவருடைய பிறந்த நாளில் அதே லாசரு எங்களுக்கு 1.5 லட்சம் செலவு பண்ணி 3 காளை மாட்டை அடித்து 3 பேர் சாகும்படி மவுடு வாங்குற சொத்தை எடுக்கிறதுக்காக செய்தானோ அவன் ராத்திரி
வீட்டில் பிரியாணி எடுத்து வாயில் போடும்போது கை விழுந்து, நாக்கு விழுந்து, கால் விழுந்து, பிஎம் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து 7 நாள் பிஎம் ஹாஸ்பிட்டலில் பாடியை வச்சு 3 லட்சம் காசை தீட்டி பாடியை கொடுத்தாங்க. சாவுக்கு நான் போகல. மந்திரவாதியை பாரு. மந்திரம் ஒன்று உண்டு, சூனியங்கள் உண்டு, செய்வினைக்காரங்க உண்டு. செத்து போன ஆவியை கையில் யூஸ் பண்ணி தான் நமக்கு விரோதமாக நம்ம வேலை நல்லா செய்யக்கூடாது, வேலையை டயர்டாகணும், வேலை செய்யும்போது மயக்கம் வரணும், தலை சுற்றணும், பாதி வேலையை விட்டு ரிசைன் பண்ணணும், வருமானம் வாங்கக்கூடாது, வருமானம் வீட்டில் நிற்கக்கூடாது, குடும்பம் நல்லா குடும்பம் நல்லா பிரிஞ்சு போயிடணும். இன்றைக்கி பண்ணுறாங்க. இன்றைக்கி என் உறவினர் உண்டு, இன்றைக்கி அனகபுத்தூரில் உண்டு, இன்றைக்கி உண்டு. பொய் சொல்லியாவது நம்மளை குற்றப்படுத்தி சூன்யம் பண்ணுவாங்க. 2 லட்சம் வாங்கினான்வாங்க. எல்லாம் வரும். பொறாமை. என்னது? எல்லாம் சொல்லுங்க. பொறாமை. எல்லாம் பொறாமை. நம்ம ஒரு தீமை யாருக்கும் செய்ய வேணாம். பொறாமை இருந்தால் போதும். பொறாமை என்பது பேய் மாதிரி வேலை செய்யும். ஆமீன். பொறாமை இருக்கக்கூடாது. அப்போ சூனியம் செய்கிறாங்க. பொறாமை. சுந்தர் பிள்ளை கொஞ்சம் நல்லா இருக்காங்களா? யாருன்னா ஒருத்தன் நல்லா இருக்காருப்பா, நம்மள தான் செய்யும். பேசுகிறா, காட் பிளஸ் யூ, நல்லா இருங்க, ஆசீர்வாதமாக இருங்க, மகராசியர் நம்ம சொல்லுவோம். சூனியக்காரன் ஆரம்பிச்சோம், நல்லா இருக்கும் பாடுற, வச்சுக்கிறேன் வா அப்படின்னானா அவன் சூனியக்காரன். ஆமேன். வெளியே சிரிச்சு பேசி பின்னாடி கோழி வெட்டுறவன் இருக்கான். ஸோ சூனியக்காரங்க இன்னைக்கு பெருகி இருக்காங்க. ஏன்னா இந்திய தேசம் இந்து தேசம், விக்கிரகத்தை ஆராதிக்கிற தேசம். விக்கிரகம் எங்கே உண்டோ அங்கே சூனியமும் உண்டு, கோழையும் உண்டு, விபசாரம் உண்டு. சொல்லுங்க. சூனியம் உண்டு, கோழையும் உண்டு, விபசாரம் உண்டு. ஆமேன். நித்யானந்த சாமியார் எடுத்துக்கொள்ளுங்க, விபசாரம் உண்டு. ஆமேன். மற்ற கோயம்புத்தூர் சிலையை கட்டி பிடிச்சி சாமியை தூக்கி உள்ள போட்டாங்க, அதில் விபசாரம் உண்டு. அரசியலில் விபசாரம் உண்டு, கொலை உண்டு. சாமி என்ற பேரில் சாமியை வேஷம் போட்டு நாடகம் போடுற இடங்களில் விபசாரமும் கொலையும் உண்டு. வேசித்தனம் உண்டு, செய்வினை உண்டு, மந்திரம் உண்டு. யாராவது செய்வினை கிடையாது, மந்திரவாதம் கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா இன்னும் சாத்தானுடைய தந்திரங்களை நாம் சரியாக அறியலேன்னு அர்த்தம். இல்லையா? சரி, இப்போ இந்த எண்ணாம 23க்கும் இதுக்கு என்ன முடிச்சு போடுறீங்க பாஸ்டர்? இதை போடுற முடிச்சு. இந்த எண்ணாம 23ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மோவாப் தேசத்தின் வழியாய் நடத்தி 40 வருஷம் நேரத்தில் மோவாப் தேசத்தின் வழியாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். அந்த இஸ்ரவேல் தேசத்தாருக்கு மோவாப் தேசத்துக்காக அந்த ஊர் வழியாக கடந்து போவதற்கு வழி கொடுக்கல. சுற்றிட்டு போங்கடான்ட்டாங்க. எங்க இந்த ஊர் வழி இப்படி கிராஸ் பண்ணி போனால் சங்கர் நகர் போயிடலாம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இப்படி போகாத, நீ அப்படி போய் அண்ணா சாலை வழியாக போய் அப்படி போ. எங்கே? சங்கர் நகருக்கு. இப்படி போனால் 1 கிலோமீட்டர், அப்படி சுற்றி போனால் 2 கிலோமீட்டர். அதுபோல் மோவாபியர் பாத யாத்திரையாக வரக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வழியாக போகாதடா, எங்கள் ஊர் சுற்றிட்டு போடா, இது நாங்கள் போட்ட ரோடு, எங்களுடைய ஊர், போகாத உள்ளன்னு சொல்லி சுற்றி விட்டாங்க. சுற்றி விட்டுட்டு அங்கே ராஜா ஒருத்தர் இருக்கான், பாலாக்குன்னு ராஜா இருக்கான். அவன் பார்க்குறான், சுற்று விட்டாலும் தெம்ப நடக்கிறாங்களா? எல்லா ஜனங்க சும்மா தெம்பாக இருக்கிறாங்க. சுற்றி நடந்தாலும் டயர்டாகல, களைச்சி போகலை. அதில் என்ன பண்ணலாம்? இவங்களுக்கு சாப விட்டா, சூனியம் பண்ணா, மந்திரம் பண்ணா வழியில் பொத்து விழுந்துருவாங்க. 32 லட்சம் பேரும் சோர்ந்துருவாங்க, பொத்து விழுந்துருவாங்க, களைச்சி போயிடுவாங்க. அதனால் சாபிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தேவனுடைய மனுஷன், சொல்லுங்க, தேவனுடைய மனுஷன், பிலேயாம் ஒரு தேவனுடைய மனுஷன், கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்தவன், கர்த்தருடைய வாயாக இருந்தவன். அவன் செய்வதெல்லாம் கரெக்டாக வாய்க்கும் தெரிஞ்சு இந்த ஊரில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க மத்தியிலேயே ஒரு தீர்க்கதரிசிக்கு காசை கொடுத்து கொக்கி போட்டு தூண்டில் போட்டு மீனை பிடிச்ச மாதிரி பிலேயாமை பிடிச்சான். வாசிங்க 23ஆம் அதிகாரம்
23ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 5ஆம் வசனம். என்னிலும் பலவான்கள், நீர் ஆசீர்வதிக்கிறவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ சபிக்கிறவன், சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். நீர் வந்து எனக்காக ஜனங்களை சபிக்க வேண்டும். அப்போது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று. எவ்வளோ பயங்கரம்! இவன் என்ன செய்யறானா, சரின்ட்டு போகலை, முதல்ல வரமாட்டேன்னு சொன்னான். ஃபஸ்ட்டு சொல்லும் போது வரமாட்டேன்னு சொன்னான். 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஸோ இது வந்து 23ஆம் அதிகாரத்தில் பலிபீடத்தை கட்டி சபிக்கிறதுக்காக எடுத்த முயற்சிகளை சொல்கிறான். 22ஆம் அதிகாரத்தில் மோவாபின் 30 மிதியான் 30 குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தன் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு 7ஆம் வசனம். பிலேயாமிடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அவன் அவரை நோக்கி, ராத்திரிலே இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடி உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கு பிலேயாமிடத்தில் தங்கினாங்க. சிப்போர் பிலேயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவருடைய இடத்தில் அனுப்பி, பூமி விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது, நீ வந்து எனக்காக அவரை சபிக்க வேண்டும். அப்போது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவரை தோற்றி விடலாம் என்று சொன்னான். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடு என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். ஒரு தடவை சொன்னா 2 தடவை சொன்ன மாதிரி போக வேண்டாம். நம்மள கூட சில வேலை செய்யாதீங்கன்னு சொல்லுவோம். ஒரு தடவை சொன்ன முடிஞ்சிச்சு, 2 தடவை பாஸ்டர் சொல்ல வேண்டியதில்லை. போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், உங்களுடைய வருகிறது கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்றார். மாட்டேன்னு சொல்லல, மாட்டோம் என்கிறார். மாட்டோம்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு மேற்பட்ட பிதா, குமாரன், பரிசுத்த மாட்டோம் என்கிறார்கள். அப்படி மோவாபின் பிரபுக்கள் எழுந்து பாலாக்கினத்து போயிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொன்னாங்க. இப்போ கர்த்தர் ஒரு தடவை சொல்லிட்டார் போவேணான்ட்டு. ஓகேவா, போவானா என்ன கொடுத்தாலும் வரமாட்டேன், போக மாட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அவர்களிலும் கனமான்கள் அதிக, கொஞ்சம் பெரிய பெரிய கலெக்டரு, பெரிய பெரிய கமிஷனரு, மேயர்லாம் அனுப்புகிறான். இப்போது இவங்கள அமிச்சா வந்துடுவான் பாலாக்கு, இப்போ பிள்ளையம் வந்துடுவான்ட்டு பாலாக்கு அனுப்பி மிகவும் கனம் பண்ணுவேன். பாருங்க, ஒன்று கனம் பண்ணுவேன்னா நிறைய பொண்ணு வெள்ளி கொடுப்பேன், நீ சொல்லுவதெல்லாம் செய்வேன், எனக்காக வந்து ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்றார்கள்.
பீலேயாம் பாலாக்கின் ஊழியக்கார் பிரதியுத்தரமாக, வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணு தந்தாலும் தேவனாகி கர்த்தருடைய கட்டளை நான் என்ன செய்ய முடியாது, மீற முடியாது. 18ஆம் வசனத்தில் 19ஆம் வசனத்தில், ஆகிலும் கர்த்தர் இனிமேல் முட்டாள் முட்டாள் இந்த தேவ மனுஷன் ஒரு முட்டாள். ஒரு தடவை சொம்மனால என்ன சொன்ன அவ்வளோதான். இப்போ அது கொடுப்பேன், இது கொடுப்பேன், கோல்டு கொடுப்பேன், வெள்ளி கொடுப்பேன், வீடு கட்டி கொடுப்பேன், கோடிக்கணக்காக பணம் கொடுப்பேன், கணம் பண்ணுவேன், ராஜ பதவி கொடுப்பேன்னு மனுஷனுக்கு ஆசை வந்துச்சு. ஆசை வந்து என்னாச்சுன்னா, ரைட் ஓகே சார் உட்காருங்க சார், இங்கே ஸ்பெஷல் பெட்டு, ஸ்பெஷல் கட்டிலு, ஸ்பெஷல் சோஃபா, கணம் பண்ண வந்திருக்காங்க அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு தடவை போயிட்டு கற்றுட்டு நான் சேர்ப்பேன். செகண்ட் டைம் கேட்குறாரு கற்றுட்டு. ஆண்டவர் அப்படி தான் சொல்லுவார். முதல்ல 2வது தடவை கொஞ்சம் இறக்கமாக பேசுவார். ஒரு நாள் கர்த்தருடைய விளையாட்டு காட்டாதீங்க, விளையாண்டு பார்க்காதீங்க. உள்ளத்தில் ஒரு ஆசை வச்சுக்கிட்டு நீங்கள் செய்வீங்களான்னு கேட்காதீங்க. நீ செய்யறது போய் செய்ப்போ. உள்ளத்தில் ஒரு ஆசை வச்சுட்டு அப்புறம் கர்த்தர்ட்ட கேட்டேன்னு சொல்லக்கூடாது. நீ செய்யணும் தீர்மானம் பண்ணிட்டியா? யூதாசை பார்த்து கர்த்தர் சொன்ன செய்யணும் தீர்மானம் பண்ணிட்டியா? செய்வதை சீக்கிரம் செய். அது வந்து என்கிட்ட நானா நீயா, நானா நானா நான் எது, நான் நீ தான் செய்ய போகிற, நீ தான் காட்டி கொடுக்க போகிற, செய் போ. அப்புறம் நானும் கேட்குறேன். ஆப்போசிட் வாங்கும்போது கூட நானான்னு கேட்குறான். காட்டி கொடுப்பான்னு நானான்னு கேட்குறான். ஏய் நீ தான்டா இதை செய்கிறேன்னு தீர்மானம் பண்ணிட்டல, அப்புறம் நான் சொல்லிக்கிட்டு கேட்பிய? நீ தீர்மானம் பண்ண யாருமே ஊழியக்காரன் சொன்னால் கேட்க போனால், இயேசுவே வந்து சொன்னால் கேட்க போகிறதில்ல. மனசில் ஆசை வச்சாச்சு, தப்பு செய்யணும்னு நினச்சாச்சா, இயேசு ஒன்றும் பண்ண முடியாது, ஆவியான ஒன்றும் பண்ண முடியாது, பரலோகம் ஒன்றும் பண்ண முடியாது, பாஸ்டர் ஒன்றும் செய்ய முடியாது. நீயா போனால் அது உன் தப்பு. அல்லேலூயா. மனசுக்குள்ள என்ன வச்சுருக்கான், கணம் பண்ணுவாங்க, நம்ம எப்படியா போயிடுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். செகண்ட் டைம் போயிட்டு 2வது தடவை போயிட்டு ஜீசஸ் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், இந்த தடவை கேட்டால் அவர் மாறிடுவார். அவர் நேற்றும் இன்று என்றும் மாறாதவர். சொன்னது தான். அல்லேலூயா அல்லேலூயா. நான் ஒரு ஆண்டு ரொம்ப பிடிவாதமாக இருக்காரு, அந்த பாஸ்டர் ரொம்ப பிடிவாதமாக இருக்கு. பிடிவாதம் இல்லைங்க, நேற்று சொன்னதான் இன்றைக்கும், இன்னைக்கு சொன்னது நாளைக்கும். ஆமீன். இயேசு கிறிஸ்து நேற்றும் அதே தான், இன்னைக்கு அதுதான், நாளைக்கு. நான் ஒன்றும் பிடிவாதம் கிடையாது, இயேசும் பிடிவாதம் கிடையாது. ஆமீன். அல்லேலூயா. ஒரு வார்த்தையில் மாறாதவர், அன்பில் மாறாதவர். யார் மாறினாலும் இயேசு மாற மாட்டார். அங்கே போய் கேட்கும்போது என்ன சொல்கிறான்னா, இப்போ ஸ்டே பண்ண சொல்ல, போனதான் ஸ்டே பண்ணி ஜோம் பண்ணி போவேன்னா தோத்திடுறான்ட்டார். தோத்திட்ட பிறகு வேறு ஆட்கள் வந்தோடனே, ரைட் பரவாயில்ல இன்றைக்கி ராத்திரி ஸ்டே பண்ண, செகண்ட் டைம் ப்ரேயர் பண்ணால் ஆண்டவர் மாறிடுவார், சொல்லிடுவார்னு நினச்சிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு பிள்ளை அந்த மனுஷன் உன்னை கூப்பிட்டு வந்திருந்தால் நீ எழுந்து அவளோடு போய் தோப்போ. என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண. ஃபஸ்ட் டைம் கேட்டியா, போகாது. செகண்ட் டைம் நீ வந்து கேட்குற, என்னை யாரும் நினச்ச, அண்ணன் நினச்சா, தம்பி நினச்சா, அக்கா நினச்சா, தங்கச்சி, என்னடா நினச்சேன்னு? சர்வமுள்ள மல்லமுள்ள தேவன். ஒரு தடவை சொன்னா போகாத, அவ்வளோதான். 2வது தடவை இறங்கவே கூடாது, இறங்கவே கூடாது. கர்த்தர் சொன்னால் சொன்ன மாதிரி நிற்கணும். ஆமீன். அல்லேலூயா. நானும் வேலை பாவோன்னு இறங்கி போனதுனால கஷ்டங்கள் அனுபவித்தேன். கர்த்தர் கற்றுக் கொடுத்தார், ஸ்டிஃபான் இல்லை. ஒரு தடவை போவான்னு சொன்னால் போகாது, ஒரு தடவை சொன்னதை கேளு. செகண்ட் டைம் பாவம், அந்த சிஸ்டர் பாவம், அந்த பிரதர் பாவம்னு நினைக்காது, இறங்கி போகாத. நீ ஊழியக்காரன் இல்லை, இறங்கி போகாத. அவன் வீடு கட்டி கொடுத்தாலும் போகாத, பொண்ணு வெளியே வாரி கொடுத்தாலும் போகாத. நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன்.
அல்லேலூயா. என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் ஆசை காட்டணுன்னு இவன் போகிறான். இரவிலே கர்த்தர் அவனை பார்த்து, போறியா, போய் தொல்லை ராஜா, போய் தொலை போ. ஆனாலும் இஸ்ரவேலுக்கு ஒருவன் சபிக்காதபடிக்கு நான் என்ன வாயில் உன் வாயில வார்த்தை போடுறனோ அதுதான் நீ பேசணும். போய் தொலை போ, திருந்த மாட்டேன், போய்ப்பா. சில பேர் கர்த்தர் நம்மள கூட அப்படிதான் சொல்ல கேட்க மாட்டாங்க. ஏய் போய் தொலை, போடு, ஓடி போய் தொலைடின்னு விட்டுருவார். நம்மில் அநேகர் அப்படிதான். நாம் கர்த்தர்ட்ட மாட்டிக்கணும், முழிக்கணும். போகாத, உன்ன போகாதன்னு சொல்றாரு, போவேன், போய் தொலை, போடி. அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. என் தப்பும் கிடையாது, கர்த்தர் தப்பும் கிடையாது, நம்ம தப்பு. இல்லையா? போய் தொலை, போகாத. சண்டே மார்னிங் வா, போ, என்னடி பண்ணுவ, இருப்போ, போய் தொலை, போய் தொலைப்போ. பாருங்க என்ன சொல்ற ஆண்டவர், நீ போன்ட்டார், அவளோட போ. ஆனாலும் நான் சொல்ற வார்த்தை மட்டும் பேசு. பிள்ளையம் காலையில் எழுந்து கழுதை மேல் சேனங்கட்டி அவன் போகிறதுனால தேவனுக்கு என்ன வந்துச்சு, போன்னு சொல்லிட்டார். என்ன வந்துச்சு பின்னாடி? அன்பா வரல கர்த்தர், பம்பா வர்றார். செல்வர் கர்த்தர் போன் தோத்திடுவார், தோத்திட்டு பின்னாடி கோபமாக வருவார். உங்கள் எத்தனை பேர் வாழ்க்கையில் அப்படி நடந்துச்சு தெரியாது, நடந்திருக்கலாம். உண்மையை சொன்ன மானம் கப்பல் ஏறினும் இல்லை, அதனால் சொல்லாதீங்க. அப்படியே குமுக்குன்னு வச்சுருங்க உள்ள, ஏன்னா பேசின மானம் போயிடும். கர்த்தர் சொன்ன பிறகு போய் மானம் கெட்டு போன காரியங்கள் உண்டு. நம்முடைய மானம் கெட்டு போனோன்னா கர்த்தருடைய கோபம் கூடக்கூடாது. பாருங்கள் என்னாச்சு, கர்த்தருடைய தூதனானவர் ஆப்போசிட்டில் நிற்கிறார், கர்த்தர் குறுக்க நிற்கிறார். ஓய் என்னடா போயிடுற, நான் ஸ்பீடாக வண்டி ஓட்டுறேன்னா, கழுது ரொம்ப ஸ்பீடில் போதா, போ. எப்படி ஓட்டு வண்டி பார்த்துருவோம். இஷ்டம் இல்லாமல் கர்த்தரை தோற்றி விட்டார், போடான்ட்டு. அங்கே பார்த்தா குறுக்க தூது நிற்கிறான், தடை பண்ணுகிறான். வாசிங்க. வேலைக்கார எனக்கு வர அசிஸ்டன்ட் பாஸ்டர், இவர் இந்த தீர்க்கதரிசிக்கு, இவருக்கு இந்த சைடு லெஃப்டில் ஒரு அசிஸ்டண்ட் தீர்க்கதரிசி, ஒரு அசிஸ்டண்ட்டு. கர்த்தர் கிருபையினால் எனக்கு எந்த அசிஸ்டண்ட் கொடுக்காதனால கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அசிஸ்டண்ட்டு வரான், அவனுக்கும் பங்கு உண்டு. மோப் ராஜா கொடுக்க கோல்டு வெள்ளியில் பங்கு உண்டு. இந்த அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கும் ரைட் ஹேண்டுக்கும் பங்கு உண்டு, லெஃப்ட் ஹேண்டுக்கும் பங்கு உண்டு. கழுதி கர்த்தர் மறிக்கிறார், வழி மறிக்கிறார். இடுப்புக்குள்ளே இருக்கிற அறைக்குள்ளே போட்டிருக்கிற பட்டயத்தை தூக்கி அப்படி நிற்கிறார். கழுதை பார்த்துச்சு, கழுதைக்கு தெரியுது தூதன். ஒருத்தன் கேட்டான், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? யூடியூப் பார்த்தவங்களுக்கு தெரியும். தப்பான பிரசங்கத்தை பண்ணோன்னே அந்த ஊழியக்காரனை அகிருஷ்ணன் ஜெபகுமார் ஐயா கண்டிச்சார். ஏண்டா இந்த மாதிரிலாம் ராக் மியூசிக்கு போகிறீங்கன்னா டுர்ரான் பண்ணுறேன் அப்படின்னு திட்டினார். அவர் இவ்வளோ வயசில் 75-76 வயசில் பெரியவர். சின்ன பையன் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்ட்டு அவரை திட்டான் யூடியூப்பில். நான் சொல்கிறேன், மனுஷனுக்கு தெரியாதது கழுதைக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவன் தன் கழுதை மீறி போனான். கர்த்தருடைய தூதனானவர் 23ஆம் வசனத்தில் தூதனானவர் உரிமையின் பட்டயத்தை பிடித்து கொண்டு வெளியே நிற்கிறதை பீலையும் பார்க்கல, கழுது தான் பார்த்துச்சு. இப்போ சொல்லுங்க, கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை? தெரியும். மனுஷனுக்கு தான் கற்பூர வாசனை தெரியாது, கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியும். கழுதைக்கு எஜமான் தெரியும். ஏசாயால வாசிக்கிறோம், மாடுத்தின் எஜமானி கழுதத்தின் எஜமானி முன்னணி அறியும் நெஞ்சனமாகி இசைவேரோ
அறியாமல் இருக்கிறாங்க. ஏசாயா 1:3 வாசிக்கிறோம். அதை எடுத்து வாசிங்க, டைம் இல்லை, நான் கரெக்டாக முடிக்கணும் டைமுக்கு. நல்லா கவனிங்க. கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை? தெரியும்டா கற்பூர வாசனை. முட்டாள், உனக்கு தானே தெரியல கற்பூர வாசனை. கழுதிக்கு கற்பூர வாசனை தெரியும். இங்கே பாருங்க, கற்பூர வாசனை தெரியுது பாருங்க கழுதிக்கு. வாசிங்க. வடியில் நிற்கிற தூதன் நிற்கிறதை கழுதை கண்டு வடியை விட்டு விலகி வயலிலே விலகி போயிட்டு குறுக்க கத்த நிற்கிறார். தூதன் நிற்கிறான். கத்தருக்கு ஏற்று போகக்கூடாது, கத்தருக்கு ஏற்று செயல்படக்கூடாது, விலகி போயிடணும், அந்த ரூட்டில் போகக்கூடாது. கத்தர் ஆப்போசிட் நிற்கிறான்ட்டு கழுதை கீழ்ப்படிது. மனுஷன் கீழ்ப்படிய மாட்டான். இப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் செய்வேன். என்ன பண்ணுவார் ஆண்டவர்? கழுதை சொல்லுதுப்பா, நான் விலகி போன கூட விடமாட்டேப்பா. கழுதையை வழியில் திருப்ப ரோட்டை விட்டு என்ன தீர்க்கதரிசிக்கு தூதன்னு தெரியல தீர்க்கதரிசிக்கு தூதனை தெரியல. ஆனா கழுதிக்கு கற்பூர வாசனை தெரியுது. அது பார்த்தீங்கன்னா பார்த்தப்பா கற்பூர வாசனைப்பா. கத்த நிற்கிறாரா, பேசாம ஒதுக்கி ஒம்பளை மாட்டிக்க வேணாம். அவருடைய பட்டயத்தை பிடிச்சி நிற்கிறாரு. போட்டுருவார் நம்மளை, நம்ம கழுத்து போயிடும். கோபம் யார் மேலே கோபம்? தூதனுடைய கோபம் யார் மேலே காட்ட வேண்டியது? பீலையா மேலே காட்டினேன். அவன் பட்டயத்தை பார்க்கல. பட்டயத்தை பார்த்து யாரு? கழுத பாச்சு. உங்கள் வாழ்க்கையில் பட்டயம் வர்றது போகுதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் கழுதைக்கு தெரியும். ஆமென். வீட்டில் வளர்க்குற பூனைக்கு, நாய்க்கு, மாட்டுக்கு, கழுதைக்கு எல்லாம் தூதன் வந்தாலும் தெரியும், பேய் வந்தாலும் தெரியும். நமக்கு தான் தெரியாது. ஏன்னா கற்பூர வாசனை நமக்கு தெரியாது. கோயிலில் கற்பூரம் ஏற்றி பழகிட்டோம்ல, தேவனுடைய வாசனை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்கலாம் பாருங்க, வழியிலேருந்து இறங்கிடுச்சு கீழே. இப்போ கழுதை எப்படியாச்சும் மூக்கணக்கறி பிடிச்சி எடுத்து ஏற்றிடலாம், ரோட்டில் தாழ் ரோட்டில் ஏற்றலான்னு பார்க்குறான். திருப்ப பிழையாம், அதை அடித்தான். இப்போ உண்மையான பாஸ்டர் யார் தெரியுமா? கழுதான். கத்தரை காண்கிறவன் தான் ஊழியக்காரன். கத்தரை பார்க்குறான். கத்தரை காண்கிறவன் தான் விசுவாசி. மேலே உட்காந்துருக்கிறவன் விசுவாசிட்டு விலகிட்டான். கழுது கீழ்ப்படியுது. இந்த அவிசுவாசி என்ன பண்ணுறான்? இன்னும் நான் சொல்கிற மாதிரி கழுது கேட்க மாட்டேங்குது, அடி சாமாட்டி அடிக்கிறான். நாங்கள் தீர்க்க சொன்ன பாஸ்ட் கேட்க மாட்டேன், அடி பாஸ்ட் அடி. பாஸ்ட் எங்கே பிரசங்கம் பண்ணுறாரு, கழுது சொல்லாதுன்றார், அடி பாஸ்ட் அடி. கழுதை நிற்கிது, குறுக்க கத்த நிற்கிறாரு. இது கள்ளத்திற்கசனம், கேட்காத, கண்டித்து உபதேசம் பண்ணு. கண்களை கண்டிச்சு உபதேசம் பண்ண. டீ கடையில் போய் வாயில் திட்டுவோம், அடிப்போம், பொய் சொல்லுவோம், பொய் சாட்சி கொடுப்போம். அடி போய் அடி, கழுதை அடி. ஆனால் கழுதைக்கு தெரியும் கற்பூர வாசனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் பிழையாமுக்கு தெரியாது, தீர்க்க சொல்கிற அவனுக்கு தெரியாது. அவன் அடிக்கிறான் பாருங்க. தீர்க்க சொல்ல போகிறவன் நான் சுமந்த இந்த கழுதையை 10 வருஷம் 15 வருஷம் ஞானசாமி கொடுத்து அபிஷேகத்தை நடத்தி சபையில் உபதேசம் பண்ணி சுமந்த இந்த கழுதையை அடிக்கிறான். நீ 2 லட்சம் வாங்கினடா டேய். அடிக்கிறான். அடி 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 அடி. நாங்கள் கழுதியாகவே இருக்கிறோம். ஆமே. கழுதைக்கு தான் கற்பூர வாசனை தெரியும், அடிக்கிறவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. சரி, கர்த்தருடைய தூதன் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டத்தில் அந்த பதில் போய் நிற்கிறார். அங்கே போய் திராட்சை தோட்டத்துக்குள்ளே இறக்கலாமான்னு போகிறான். அங்கேயும் போய் பாதி நிற்கிறாரு. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு ஒரு சுவர் ஓரமாக ஒதுங்குது. மேலே உட்காந்துருக்குது யாரு? பிழையாம உட்காந்துருக்கான். சுவர் ஓரமாக அப்படி போகுது. கழுதை போய் என்ன பண்ணுது? காலை கொண்டு போய் சோத்து மேலே தொப்பு இடிச்சிச்சு. பைக்கில் போகிறீங்க நீங்கள், பைக்கில் போக பக்கத்தில் ஒரு பைக்கோ ஒரு மாட்டு வண்டி மேலேயோ பின்னாடி உட்காந்துருக்க கால் இடிச்சிச்சுன்னா கத்துவாங்களா? சோத்திரம்னு சொல்லுவாங்களா? ஆத்திரமாக கத்துவாங்க. சபையில் சோத்திரம் கத்துறாங்களா இல்லையோ, ரோட்டில் ஆத்திரம்னா இப்படி இடிச்சிட்டியா நீ எருமை மாடான்னு திட்டுவாங்க. அப்போ வாயில் சத்தம் வந்துடும். இயேசுவேன்னு சொல்லுறது சத்தம் வராது.
ஆனால் பின்னாடி ஒரு உங்கள் வீட்டம்மா பின்னாடி உட்காந்துட்டு போகிறாங்க, சைடில் போகிறீங்க, மாட்டு வண்டி சைடில் நீங்கள் வேகத்தில் போகிற வழியில் உங்கள் வீட்டம்மாவோட காலை இடிச்சிச்சு. ஆறிப்பு இருக்குதா, கடுது மாதிரி ஓட்டுற வண்டி இடிச்சிட்டு போட்டேன்னா நீ கணவரா நீ புருஷன் நீ அறிவு இருக்குதா, இப்படி பிடிச்சிட்டிய, ரத்தம் ஊற்று பாரு, நிறுத்து வண்டிய. ஹேய், அப்போ வரும் பாருங்க சத்தம். நீங்கள் அந்த அனுபவத்தில் போகலை, போனவங்களை பார்த்துருக்கேன். அதனால தான் ஐயாமார்கள் இன்றைக்கி அம்மாமார்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓடிட்டு போகிறீங்கன்னா ரோட்டில் கத்தனா ரொம்ப கேவலமாயிடும். ஆமாவா இல்லையா? பரவாயில்ல, நல்ல அனுபவங்கள் இருக்குது, பிரச்சனை கிடையாது. அங்கே போய் இடிச்சிச்சு, காலை இடித்து ஒதுங்கி பிழையாம் மின் காலை சுவரோடு இவன் அடிபட்டவன் என்ன செய்யணும், காலில் அடிவாங்கினவன் காலை தடவி அந்த ரத்தத்தை எடுத்து காலை கட்டி சுத்தம் பண்ணி அதை ஆற்ற பார்க்கணும். அடிப்பட்டானா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு பட்டுச்சா, ஆண்டு அடித்தாரா, நல்ல மாட்டுக்கு சூடு பட்டுச்சா, அந்த தீர்க்கதரிசி செய்யணும், அடிப்பட்டுச்சு தப்பு செய்ய மாட்டேன், கழுதி எடுத்து என் ஊருக்கு என்ன செய்ய, திரும்பி என்ன செய்கிறேன், போன மச்சா திரும்பி இந்த பூமணத்தோடுன்னு சொல்லி என் ஊருக்கு போய் சேர்ந்துறேன், சபைக்கு போக மாட்டேன்னு போயிருக்கணுமா இல்லையா? உதப்பட்டாலும் திம்முறு அடங்களை பாருங்கள். சில ஆட்கள் ஆண்டவரே உதச்சாலும் திம்முறு அடங்கது, அந்த ஆணவத்தில் போய் ஆழம் ஓடிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஆள் அடிபட்டுக்குது, சவுத்துல இடிச்சுக்குது, கத்த போகணும்னு சொன்னாரு, கழுது இடித்த பிறகு இவன் காலை கூட பார்க்கல, காலில் ரத்தம் படுத்து பார்க்கல, காலில் அடிபட்டுக்கேன்னு பார்க்கல, அடிக்கிறான் கழுது. அப்போ கூட பாஸ்டருக்கு தான் அடி. கால் அடிபட்டு யாரை திட்டுறான், பாஸ்டர் தான் திட்டுறான். அவரு நான் அப்படி சொன்னார், அதனால கால் அடிபட்டுச்சு. நன்மைக்காக தான் தேவனுடைய ஊழியக்காரங்க சொல்கிறாங்க. அதுக்குன்னு கழுதி அடிக்காத, நாங்கள் பாவம், எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எங்கேயோ ஊழியம் செஞ்சோம், கர்த்தர் இந்த இடத்துல வந்து போட்டார். கழுதி அடிக்கிறதுக்காக இந்த கழுதி வைக்கல, உன்னை சுமக்க தான் கர்த்தர் வச்சுருக்காரு. ஹலோ, இருக்கிறீங்களா? கழுதை நிற்கும், ஸ்டாப் பண்ணும். நீ ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஓடுவ, ஆனால் கழுதை அப்படி ஓடாது. தூத நிற்கிறான், பட்டை நிற்கிது, குறுக்கு நிற்கிறான். பிழையாமுக்கு கற்பூர வாசனை தெரியல, கழுதிக்கு கற்பூர வாசனை தெரியுது. கழுதை சொல்லுது, இவன் கிடக்கிறான், அந்த லூசை கிடக்கிறான்டி, நீ கழுதை அடிச்சின்னா எனக்கு நஷ்டம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த கழுதையை விட இவன் மேன்மையானவன். ஐயா, இவனை விட கழுதை மேன்மையானது. வாசிங்க. மறுபடியும் அடித்தான். அப்பொழுது கர்த்தர் தூதன் அப்புறம் போய் வலது பக்கம் விலகி வழி இல்லாத இடுக்கமான இடத்துல நிற்கிறார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு, இப்போ நடக்க கூட கழுதிக்கு இடம் இல்லை, குறுக்க போய் இது ஓரமாக ஒதுக்கி ஒரு குறுக்கலான பாதையில் ஒத்தடி பாதையில் போய் குறுக்க வந்து நின்றுக்கிட்ட பிறகு பீலையாம் அந்த அந்த கழுது சைடில் போய் ஒதுங்க முடியல, இப்படியும் ஒதுங்க முடியல, கீழே உட்காந்துக்கிடுச்சு. பீலையாம் கோபம் கொண்டவனாகி அடிச்சான். 3 தடவை அடிச்சான். எத்தனை தடவை கழுதியை அடிச்சியோ தேவன் பார்க்கிறார். சுமந்து வந்த கழுதியை அடிக்க விடாது, பாவம், வாயில்லாத பிராணி. தேவனுடைய வார்த்தை தான் அது சொல்லுது. தேவனை பார்க்குது, பட்டயத்தை பார்க்குது, தூதனை பார்க்குது, ஒதுங்கி போக பார்க்குது. கர்த்தர் ஒதுங்க விடலை, நெருக்கத்தை போய் மாற்றி விட்டாரு. கழுதை என்ன செய்யும், பாவம், கொம்முன்னு படுத்துக்குச்சு. போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. 6 வருஷம் விசிட்டிங் போக முடியாது, கழுதை படுத்துக்குச்சு பேசாமல். ஏன்? எங்கே போனாலும் நெருக்கம், எங்கே போனாலும் பேர் கேட்டு போச்சு, பேசாமல் படுத்துக்குவோம், பிரசங்கம் பண்ணுவோம், பேசாமல் படுத்துக்குவோம். கழுதை படுத்துக்குச்சு. வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது, அடக்காரனே பண்ண முடியாது,
பண்ண போனால் நாங்கள் வேறு பார்ட்ஸ் வச்சு பண்ணிக்கிறோன்றாங்க. எவ்வளோ பேர் கெட்டு பேர் பற்றி டேமேஜ், கழுதையுடைய பேர் அடிச்சு டேமேஜ் பண்ணிட்டோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கீலேயாம் கோபம் கொண்டவனாகி கழுதை தடியினால் அடித்தான். இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு? பிலேயாமோடு பேசலை, படுத்து கிடக்குதுல, அடி வாங்குச்சில்ல, திட்டு வாங்குச்சில்ல, பட்டியத்தை பார்த்துச்சில்ல. அந்த கழுதையோடைய வாயை ஓப்பன் பண்ணி என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள்கிட்ட பேச மாட்டேன், நீ இல்லை மனுஷனாடா, தீர்க்கதரிசனம் சொல்கிற, தீர்க்கதரிசனம் சொல்கிற, சபிக்க போகிற, சாபம் விடுற, குழந்தை பிறக்காத சொல்கிற, கற்பம் தெரிக்காத சொல்கிற, நீலாம் தீர்க்கதரிசியாடா அப்படின்னு கழுதியை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். அதனால தீர்க்கதரிசியோட கர்த்தர் பேசலை. யாரோட பேசினாரு? கழுதை மனுஷனை விட நல்ல பேர் வாங்குச்சு. ஆமென். கழுதைக்கு பேர் வந்துச்சு. கழுதையோட கர்த்தர் பேசினார். பேசி என்ன சொல்கிறேன்னா, தூதனை கண்டு பிலேயாமை கீழ்ப்படுத்திக் கொண்டது அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை பிலேயாமை பார்த்து, 3 தடவை நான் அடிச்சிய, நீ 3 தடவை அடிச்சல, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? உனக்கு என்ன தீமை செஞ்சேன்? உனக்கு என்ன அநியாயம் பண்ணேன்? உன் பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டனா? உன் துணிமணியை கடத்திட்டு போயிட்டனா? உன் குடும்பத்தை நாசமாக்கினா? உனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினா? உனக்கு வேதனையை கொடுத்தனா? இத்தனை வருஷம் நான் உன்னை சுமக்கலையா? உன்னை தாங்கலையா? உனக்காக வேண்டுதல் செய்யலையா? தேவதூதன் பட்டயத்தை வச்சு நிற்கிறது கூட நீ அதில் மாட்டிக்கூட ஒதுங்கி போகலையா? என் கால் அடிப்பட்டாலும், உன் கால் அடிப்பட்டாலும் நீ திருந்த மாட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஒரு ஊழியக்காரன் ஒரு சபையில் ஒரு கழுதை, தேவன் பேசுகிறார். அடிச்சியே 25-27 வருஷம் எத்தனை தடவை அடி வாங்கியிருக்கேனே, அந்த அடியெல்லாம் சுமந்துட்டு உனக்காக ஜெபிச்சேனே, உன்னை நேசித்தேனே, உன்னை மனம் திரும்ப வச்சேனே, உனக்காக அந்த ஊழியக்காரனை வச்சு உன்னை சுமக்க வச்சேனே. அவன் ஏன் கழுத? அவன் சபையில் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிற சுமக்கிற ஒரு கழுத. என்னென்னலாம் ஆணி வாயில் அடித்த பேச்சில் யோசித்து பாருங்க. டீ கடையில் போய் அடி, வீட்டுக்கு முன்னாடி, ரோட்டில் முன்னாடி, பின்னாடி அடி, முன்னாடி அடி, மூஞ்சில் அடி, ஏசு காரி துப்பின மாதிரி துப்புறது எல்லாமே அனுபவிச்சேன். அந்த 25 வருஷம் ஊழியத்தில் நான் ஒரு கழுதையாய் பேசுகிறேன். நான் 3 தினம் அடிச்சிட்டியே, நான் உனக்கு என்ன தீமை செஞ்சேன்? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? உனக்கு என்ன வேதனை கொடுத்தேன்? உனக்கு நல்ல காரியமான கெட்ட காரியம் நான் வந்து நிற்கலையா? உனக்கு ஜெபம் பண்ணலையா? உனக்கு உதவி செய்யலையா? உனக்கு தீமை செஞ்சேனா என்று கழுது கேட்குது. பிரதர் வாசிங்க பிரதர், நல்லா இருக்கு வசனம். இல்லை 28. அது பிலேயாமை பார்த்து, நீ எனக்கு இப்போது 3 தடவை அடிக்கும்படி உனக்கு என்னையா செஞ்சேன்? பாவம் இல்லை, நான் இல்லாத பிராணி இல்லை. எனக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ஊர் நாட்டெல்லாம் விட்டுட்டு அது பாட்டு ஊழி செய்ய வந்துச்சுல்ல. உனக்கு செய்வினை கட்டு வந்தாலும் சூனியை கட்டு வந்தாலும் ராத்திரி கண்ணு முடிச்சு உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணிச்சுல. ஆண்டவரே கொஞ்சம் இறங்க ஆண்டவரே. அடிக்கிறீடா கழுதி, அடிக்கிறீடா அடிக்கிறீடா, உணர்ந்து கொள்ளணும். ஆமேன், அல்லேலூயா. அதோடு 3 முறை நான் அடிக்கும்படி நானும் உமக்கு என்ன செய்தேன்? அண்டர்லைன் பண்ணுங்க. நாம் தேவனுடைய ஊழியக்காரில் வாய்க்கு வந்து அடிக்கக்கூடாது. அந்த கழுது போய் கத்துட்டு அழுவும், ஆண்டவரே இந்த சகோதரி நான் அடிக்கிறாங்களே, இந்த சகோதரர் அடிக்கிறாங்களே, 2 லட்சம் வாங்கணும்னு சொல்கிறானே, நான் என்ன தீமை செஞ்ச ஆண்டவர்? அங்கே போய் அழுவேன். ஒரு நாளும் ஊழியக்காரை பற்றி குறை பேசவே கூடாது. சபை ஆடிக்கணும்னு நினைக்கக்கூடாது, ஊழித்து ஆடிக்கணும்னு நினைக்கக்கூடாது, ஆத்மா வரக்கூடாது நினைக்கக்கூடாது. கெட்ட புத்தியெல்லாம் கர்த்தர் எடுத்து போடுவாராக.
இந்த கழுதை உனக்கு என்ன தீமை செஞ்சு? வீட்டில் போய் சிந்திங்க. பாஸ்டர் எனக்கு என்ன தீமை செய்தார்? என் குடும்பத்துக்கு பாஸ்டர் என்ன தீமை செய்திருக்கிறார்? என் குடும்பத்தை கொள்ளடிச்சாரா? அந்த கழுதை கொள்ளடிச்சுதான் பாருங்க. கேட்குது, உனக்கு என்ன தீமை செஞ்சேன்? நான் கண்டித்தேன், ஒழுங்குபடுத்தினேன். சர்ச்சுக்கு வா, கூட்டத்துக்கு வா, ஜெபத்துக்கு வா, அன்பா நேசிச்சு தான் சொன்னேன் தவிர உங்களுக்கு தீமை செய்யலை. கீழே வாசிங்க. பரியாசம் பண்ணி வருகிறாய். என் கையில் மாத்திரம் இப்போ பட்டையை என்ன செய்வேன்? அதுதான் இல்லை, அதுதான் பிரச்சனை. அது மாத்திரம் இருந்துச்சுன்னா, அது மாத்திரம் அவங்க கையில் இருந்துச்சுன்னா அதை கூட செஞ்சுருப்பாங்க. பாஸ்டரை போட்டு நாங்கள் பாஸ்ட் ஆகிடுவோம் ஆகிப்பாங்க. அவங்க கையில் என்ன இல்லை? பட்டையும் இல்லை. நம்ம கையில் என்ன இருக்குது? வசனமாகிய பட்டையும் நம்ம கையில் இருக்குது. தப்பிச்சோம். ஸோ ஒரு பேக்குமான பாஸ்டர், வசனம் இல்லாத பாஸ்டர் இருந்தால் பாஸ்டரை போட்டு தள்ளி காலி பண்ணி விஷங்கள்னு கொடுத்து கள்ளத்திற்கு சொல்லி சபை நடத்திக்கலாம். இங்கே முடியாது. இது இந்த கழுதை கத்தரை கற்பூர வாசனை பார்த்த கழுதி இருந்தாலும் தப்பிச்சுது. ஆமேன். பாருங்கள் என்ன சொல்ல பாருங்க. என்னை பரியாசம் பண்ணிட்ட, என் கையில் ஒரு பட்டையை மாத்திரம் இருந்தால் அப்போ என்னை கள்ளத்திற்கு டச் பண்ணி அது தப்புன்னு சொல்லி கொடுத்தனால தாழ்த்தி ஒப்பு கொடுக்கல. ஐயோ தப்பு தான் ஆண்டவர், ஆண்டவர் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் சொல்லு மடியும் கேட்குறேன்னு சாமையில போல சொல்லாமல் கையில் பட்டையும் மாத்திரம் இருந்தால், டே கழுதைய எத்தனை வருஷம் என்னை தூக்கிட்டு வந்தான்னா, எத்தனை வருஷம் சுமந்தான்னா, உனக்கு கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, நான் அகசிஞ்ச பக்கு மாதிரி கொண்டுடுவேன்ற மாதிரி சொன்னான். அது மாதிரி தான் நம்ம ஆட்கள் போயிட்டாங்க, இப்போ இல்லை. தயவுசெய்து இனிமேல் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆமாம், கீழே வாசிங்க. இப்போ கழுதை பேசு, திரும்பி வாசிங்க. நீ என்னை கை கொண்ட, எனக்கு காசு கொடுத்து என்னைக்கு விலைக்கு வாங்கினியோ அன்னையிலேருந்து எப்பயாவது முக்காலை கொண்டு போய் சவுத்தில் நசிக்கிறேன்னா, என்னைக்கு அது கீழே படுத்திருக்கனா, இந்நாள் வரைக்கும் நீ ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாவது நான் செய்தது உண்டா? உண்மையாகவே நான் அப்படிப்பட்டவங்களை கேட்டேன். நான் உங்களுக்கு தீமை செஞ்சுருக்கேன்னா, உங்கள் குடும்பத்துக்கு ரோம் பண்ணா, ஏன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுங்க? வாய் திறந்து இல்லைன்னு கூட சொல்ல முடியல. இல்லைன்னு சொன்னால் நம்மகிட்ட தப்பு இல்லைன்னு ஆகிடும். நம்ம தப்பு இல்லை தான். ஆனால் நீ தீர்க்கதரிசனத்தை கண்டிக்கிறல, உன்னை கத்தி வச்சு வட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஓஹோ, வெட்டிட்டு போ. சபையை டிஸ்டர்ப் பண்ணதை வெட்டிட்டு போ. அதையும் செய்ய மாட்டாங்க. கிரவாசிங்க திறந்தா இப்போதான் கண்ணு திறக்குது. அறிவுக்கிட்ட தீர்க்கதரிசி லூஸுக்கு நிறைய தீர்க்கதரிசனம் விட்டான். நிறைய பாஸ்டர் கூட அப்படி தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டார். அவ்வளோ தீர்க்கதரிசனத்தை விட்ட பிறகு அப்புறமா கண்ணு திறக்குது. கோலி கண்ணு மாதிரி திறக்குது. வாசிங்க. கர்த்தர் தூதனை பார்க்குறான். அவன் பார்த்து தலை குனிஞ்சு, இப்போ சொல்லுங்க, அந்த கழுதை பாவமா இல்லை வேணுமா? அந்த கழுதைக்கு பாவமா இல்லை அடிய வேணுமா? அதுக்கு ஐயோ ஒன்றும் வாய்த்தேன்னு சொல்லுங்க, இல்லை அடிச்சு போடுங்க. ஒழுங்காக வாய்த்தேன்னு சொல்லுங்க. அடிப்பட்டு தான் வாங்கிக்கிறேன். கழுதைக்கு பாவமா இல்லை அது அடி வேணுமா? அது தெளிவாக சொல்லுங்க. அடி வேணுமா பாவமா? அப்போ நான் பாவம் தானே. புரியுதா? கர்த்தருடைய தூதனை பார்த்தோன்னு கழுதை நிற்குது, ஓரம் ஒதுங்குது, காலை போய் இடிக்குது. அவன் மேலே உட்காந்துருக்கவன் தலைக்கு மேலே ஊடிக்கான மேலே ஏறி நிற்கிறவன் அடங்குவான்னு பார்க்குது. அது அடங்கலை. கர்த்தர் கழுதை வாயை திறந்தார். இப்போ கண்ணை திறந்தா ஏன் கழுதை நின்றுச்சு, ஏன் ஒதுங்குச்சு, ஏன் காலை இடிச்சது, அப்போ தான் கண்ணு திறக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணு திறக்குது, கண்ணு திறக்குது. நான் பாவம் செய்தேன்னு சொன்னான். 34 வசனம்.
பாவம் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டான். பாவம் செஞ்சேன்னு சொன்னான். வழியில் எதிராக இருக்கிறது அறியாதன்னு எனக்கு கழுதிக்கு தெரியாது. கழுதிக்கு தான் கற்பூரவாசனை தெரியும், தீர்க்கதரிசி கற்பூரவாசனை தெரியும். அறியாதன்னு இப்போ தகாததாக இருக்குமானா நான் வீட்டுக்கு போயிடுறேன், தீர்க்க சொல்ல மாட்டேன், திரும்பி போயிடுறேன்னு சொன்னான். கத்திரி தூத்து நினைப்பில நோக்கி போன்னு சொல்லிட்டல, போய் சொல்லப்போ போ. எதிர்கொண்டு போனான். 39 பிழையாம் பாலாக்குடனே கூட போனான். கீரியாத் ஊர் தேசத்திலே வந்த ஊசோத்திலே சேர்ந்தார்கள். அங்கே பாலாக்கு என்ன பண்ணா, ஆடு மாடுகளே அடிக்கிறான். எங்க தீர்க்க சொல்றவனுக்கு ஆடு மாடு அடிக்கணுமா? இவன் தீர்க்க சொல்ல முடியாது. இவனுக்கு வாயில பலன் இல்லை. ஏற்கனவே பட்டயத்தை பிடிச்சிட்டு பார்த்தான், கழுதியை வச்சு கத்தர் பேசிட்டாரு. இந்த ஊர் அதிகாரத்தில் இவ்வளோ நடந்தது, பிடிவாதம் போகலை பாருங்க. சரி கத்தர் பேசினால என்ன பரவாயில்ல, நம்ம காவு கொடுப்போம். எத்தனை காவு? 7 ஆடு 7 மாடு காவு கொடுத்தா தீர்க்கதரிசனம் வந்துடும். எங்கே வரும் தீர்க்கதரிசனம்? நீ காவு கொடுத்தாலும் வராது, லட்சக்கணக்காக செலவு பண்ணால் வராது. ஆடு மாடுகள் அடித்து பிலேயாம் அவனோடு இருந்த பிரபுக்களுக்கு அனுப்பினான். மறுநாள் காலையில் கூட்டிக் கொண்டு பாகால் தேசத்திலே ஏறி போனான். பாகாலுடைய மேடுகளிலே ஏறி போனான். பாகாலுடைய மேடுகள், பாகால் யாரு? சாத்தானை வணங்குறவங்க. பாகால் மேட்டுக்கு பிலேயாம் ஏறி போலாமா? பாகால் மேட்டுக்கு போலாமா? பாகால் யாருடையவர்கள்? சாத்தானுக்குரியவர்கள், எசபேலின் ஆவி உடையவர்கள், பாகால் தீர்க்கதரிசிகள். பிசாசுக்கு பலி செலுத்துற இடத்துல பிலேயாம் போறான். தீர்க்கதரிசனம் சொல்றேன், அம்மா ஊர்ல சொல்லல, எங்க போய் சொல்றான்? ஊடுபுடா ஏறி மேடுமெண்டா ஏறி அங்க போய் தீர்க்கதரிசனம் சொல்லும். பாகால் மேடு ஆலயத்தில் சொல்ல முடியாது. பாசை இருக்கும்போது தீர்க்கதரிசனம் சொல்ல முடியாது. பாசை இல்லாத டைமில் தான் 4 பேர் மாட்டினாங்கடா, போடு சங்கிலி போட்டு கழுத்தை கட்டி போடு, நம்ம சொல்லபடி செஞ்சதான் சபை விட்டு பிரிக்கலாம். சாம்பார் பிழையாம் வசனம் இருக்குது, பொய்யெல்லாம் பேசல. அந்த பிழையாமுடைய தந்திரத்தினால அநேகர் வஞ்சிக்கு போயிட்டு போனாங்க, சபையை விட்டு போனாங்க, கழுதியை மறந்துட்டாங்க. தீர்க்கதரிசி தான் பெரிய ஆளு, பிழையம் தான் பெரிய ஆளு. கிரபாசியம் 7 பலிபீடம் கட்டணும். எத்தனை பலிபீடம் கட்டணும்? ஆபிரகாம் எத்தனை பலிபீடம் கட்டினான்? 1 பலிபீடம் கட்டினான். பிதாவாகிய தேவன் எத்தனை பலிபீடம் வச்சாரு? கல்வாரி சிலுவைங்கிற 1 பலிபீடம் வச்சாரு. ஈசாக்கு எத்தனை பலிபீடம் கட்டினா? 1 பலிபீடம் கட்டினான். மோசே எத்தனை பலிபீடம் கட்டினா? 1 பலிபீடம் கட்டினான். சாலமோன் எத்தனை பலிபீடம் கட்டினா? 1 பலிபீடம் கட்டினான். இவர் என்ன பண்றாரு? இவர் ஸ்பெஷல் தீர்க்கதரிசி. இவர் யார்? இவர் மோசையை விட, சாலமோனை விட, அவரை விட, இவரை விட ஒரு ஸ்பெஷல் பலிபீடம். நீங்கள வீட்டில் ஒரு பலிபீடம், டீ கடையில் ஒரு பலிபீடம், விசுவாசி வீட்டில் ஒரு பலிபீடம், அந்த பொண்ணுக்கு ஒரு பேர் வச்சு ஒரு பலிபீடம், அடி பலிபீடம் கட்டுற 7 பலிபீடம் கட்டினார் அவர். கட்டு 7 பலிபீடம். 23:1 வாசிங்க. 7 பலிபீடம் கட்டணுமா, 7 காளை மாட்டை அடிக்கணுமா, 7 ஆட்டை அடிக்கணுமா, ஆயத்தப்படுத்தி கொண்டு வா. ஆடு கொண்டு வா, மாடு கொண்டு வா. யார் சொல்லுவான்? ஊர்ல போய் ஒரு செவிலியக்காரன்ட்ட போனா, ஒரு சூனியக்காரன் மாத்திரம் எடுத்து போனா என்ன கேட்பான்? ஆடு கொண்டு வா, மாடு கொண்டு வா கேட்பானா? கர்த்தர் தீர்க்கதரிசி 7 பலிபீடம் கட்டி 7 மாடு கொண்டு வா, 7 ஆடு கொண்டு வானா? கர்த்தர் தீர்க்கதரிசியான அவன் சூனியக்காரன் மாறிட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு ஆட்டை பலி செலுத்துறதுக்கு பாவம் சொந்த பையன் மேலே கத்தி ஓங்கி ஆபிரகாம் கிடைச்சது ஒரு இடம் தான் கர்த்தர் கொடுத்தாரு.
7 ஆடு கொடுக்கல. நல்ல வேலை. முதல்ல எத்தனை ஆடு இருந்துச்சு? ஒரு ஆடு தான் இருந்துச்சு, ஒன்று தான் இருந்துச்சு. அப்புறம் பையனுக்கு பதிலாக ஒரு ஆடு தானே கொடுத்தாரு, சொந்த பிள்ளைக்கு பதிலாக ஒரு ஆடு தானே கொடுத்தாரு. இவருக்கு சாபம் கொடுத்ததுக்கு எத்தனை ஆடு வேணும்? 7 ஆடு வேணும், 7 மாடு வேணும். போகும்போது தீர்க்கதரிசியம்னா அந்த ஊருக்குள்ளே போன பாகால் பிசாசு மேலே ஏறி தீர்க்கதரிசி, தேவனுடைய தீர்க்கதரிசி மந்திரவாதியாக மாறினான். இனிமேல் கர்த்தர் நம்ம சாபம் விட்ட பலிக்காது, நம்ம வேலை, நம்ம தீர்க்கதரிசனம் பலிக்காது. இப்போ ஆடு அடித்து மாட்டு அடித்து கழுதைக்கு விரோதமாக சூனியம் பண்ணால் தான் பலிக்கும். ஓ அப்படியா? பண்ணு சின்னம்பத்தில் கூட பண்ணு, குண்டத்தில் கூட பண்ணு, பேரணப்பட்டில் கூட பண்ணு. 10 மாடு கூட ஆடி, 40 மாடு கூட ஆடி, கர்த்தரினோடு இருக்கிறார். இந்த கழுதை காப்பாற்றுவர், போஷிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அச்சாம் பாருங்க, பிலேயாம் சொன்னபடி பாலாக் என்ன பண்ணான்? பலியை போட்டான், பலியை இட்டான். 3ஆம் வசனத்தில் பலியை பேசின பிறகு சர்வாங்க தங்களை பண்ணி நின்னும் நீங்கள் பாலாக்கை பார்த்து, ராஜாவை பார்த்து, ஐயோ இது எரியுதுடா, சர்வாங்க பலி எரிஞ்சிட்டு இருக்குது, மந்திர பலி எரிஞ்சிட்டு இருக்குது, இந்த பக்கத்தில் என்ன ஆஃப் ஆகாமல் நீ பார்த்துக்கோ, அடுப்பு அணையாமல் பார்த்துக்கோ, நான் இறங்கி போயிட்டு வரேன். இவர் ரவுண்டு சுற்ற போயிட்டார். யார் எங்கே போயிட்டாரு? தீர்க்கதரிசி எங்கே போயிட்டாரு? பலி ஆன் பண்ணி விட்டு, மாடு எரிய விட்டு, ஆடு எரிய விட்டு, நான் ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன், நான் போய் வருகிறேன், நீ பலிபீடத்தில் நில்லு. ஒரு பாகாலயம் வணங்குற மோப் ராஜாவை பலிபீடத்தில் நில்லு, நான் வண்டி எடுத்துட்டு ரவுண்ட் போயிட்டு வரேன். போயிட்டு வா, போயிட்டு வாடா, போயிட்டு வா. போய் வருகிறேன், கர்த்தர் வந்து என்னை சந்திக்கிறதா இருக்கும். வச்சது பாகால் மேட்டில் பலி. சொல்றது என்ன? கேட்ட கர்த்தர் பேசுவார். ஆட்டை அடிச்சுட்டு மாட்டை அடித்து பாகாலுடைய பலிபீடத்தை கட்டிட்டு நான் ரவுண்டு போயிட்டேன். புல்லட்டில் போயிட்டு வரதுக்குள்ளே ஆண்டவர் ஏதாவது சொல்லுவார், வெளிப்பாடு கிடைக்கும், தரிசனம் கிடைக்கும், நான் வந்து சொல்கிறேன்னாண்டு ராஜா அங்கே நிற்க வச்சுட்டு, ராஜா சரிங்க ஐயா, ஓ நீங்கள் பெரிய தீர்க்கதரிசியா, நீங்கள் சொல்கிறபடி நான் பலிபீடத்தில் நிற்கிறேன் ஐயா, நீங்கள் போயிட்டு வாங்க ஐயா, கோல்டு வெள்ளியில் நிறையா இருக்குது, போயிட்டு ரவுண்டு போயிட்டு புல்லட் ட்ருன்னு போயிட்டு தான் ட்ரான்னு போயிட்டு வந்தா வெளிப்பாடு வந்துடும், தரிசனம் வந்துடும், தீர்க்கதரிசனம் வந்து சொல்லுங்க. ஓ இப்படியா கதை? தேவன் பிலேயாமை சந்திக்கிறார். ஒரு மேட்டில் ஏறிப்பார், ஒரு மேட்டில் ஏறினான். அவனுக்கு ஸ்டேஜ் வேறு, அவனுக்கு ஒரு ஸ்டேஜ் வேறு போட்டாங்க, ஒரு பிளாட்ஃபார்ம் புல்பிட்டான போட்டு தீர்க்கதரிசி சொல்ல வந்துக்கிறார். பெரிய தீர்க்கதரிசி வால் போஸ்ட் வச்சுட்டாங்க. மேட்டில் ஏறினா சந்தித்தார். 7 பலிபீடம் ஆயத்தம் பண்ணி ஒரு பலிபீடத்தில் ஒவ்வொரு காலையும் பலியிட்டேன்னு சொன்னான். கர்த்தர் பிலேயாமின் வாயில் வார்த்தையை போட்டார். என்ன வார்த்தை தெரியுமா? பாலாகின்னு திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவா என்றார். போனான். நின்று கொண்டிருந்தான். வாக்கியத்தை எடுத்துரைத்து 6ஆம் இடத்து வரவழைத்து சபிக்கணும்னு சொன்னேன். இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். இப்போ வந்து முதல் தீர்க்கதரிசனம் 8ஆம் வசனம். கழுது மேலே ஏறி வந்தாலும் சரி, 7 காலை வெட்டினாலும் சரி, 7 ஆடை வெட்டினாலும் சரி, கர்த்தர் நாக்க பிடிச்சி திருப்புறாரு. டேய், தேவன் சபிக்காதவன நான் எப்படி சபிக்க முடியும்? போச்சு, 7 காலை மாடும் போச்சு, 7 ஆடும் போச்சு, பண்ணு சூனிய மந்திரங்களும் போச்சு, பாகாலம் அவுட்டு, தீர்க்கதரிசனம் ஆப்போசிட்டாக திரும்பிச்சு. இருக்கிறீங்களா? கரெக்டாக தீர்க்கதரிசனம் சொல்லணும்னா, ஒழுங்கான தீர்க்கதரிசனம் சொல்லணும்னா, நம்ம தீர்க்கதரிசனம் நமக்கு ஒரு மாதிரி திரும்பிடும். ஹலோ, திரும்பிடும். 10 வருஷம் ஆனாலும் 100 வருஷம் ஆனாலும் 50 வருஷம் ஆனாலும் நாம் சொன்ன தீர்க்கதரிசனம் நமக்கே திரும்பிடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் தேவன் சபிக்காதவனை சபிப்பது எப்படி? தேவன் கர்த்தர் வெறுக்காதவனை வெறுப்பது எப்படி? கண்மலை உச்சிருந்து நான் அவனை கண்டேன், அவனை பார்க்கிறேன்.
ஏன் அந்த சூனியம் பலிக்கல? அவன் பண்ண சூனியம் தான். அவன் 7 மாடு அடிச்ச சூனியம் தான், செய்வின தான். ஆனால் கர்த்தர் வாயை திருகிட்டாரு, இப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டாரு. வாயை திருகணுன்னு கர்த்தர் சபிக்காத சபிக்க முடியாது, கர்த்தர் விற்காதுன்னு விற்க முடியாது. கண்மலை உச்சி வந்து நான் அவனை பார்த்தேன். ட்ருன்னு பைக்கில் போயிட்டு வந்தேன். கழுதி தெரியுமா? கற்பூர வாசல் சுற்றி பார்த்தா அந்த கழுதிக்கு தான் கற்பூர வாசல் நல்லா தெரியுது. கர்த்தரை நேசிக்கிறார், கர்த்தர் அவங்களோடு இருக்கிறார். அவங்க யாரோடு கலக்க மாட்டாங்க, இந்துக்களோடு சேர மாட்டாங்க, பிராமணர்களோடு சேர மாட்டாங்க, அவிசுவாசிகளோடு சேர மாட்டாங்க, பூஜை பதார்த்தங்கள் தீங்க மாட்டாங்க. கொப்புன்னு ஆயுத பூஜை வந்து வாயில் பொப்புன்னு முழுகிட மாட்டானுங்க. அவங்க செய்கிற பொங்கலை சாப்பிட மாட்டாங்க, சோத்திரம் பண்ணி சமைப்பாங்க, சோத்திரம் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்க ஸ்பெஷல் ஜாதி, அவங்க ராஜரீக ஜாதி, ஆசார ஜாதி, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி, கர்த்தரால் பிடிக்கப்பட்ட ஜாதி. உண்மையில் வச்சுங்க, பொய் பேச மாட்டாங்க, கெட்ட பார்த்து பேச மாட்டாங்க, உலகத்தால் பேச்சு வராது, சுத்தமான ஜாதி. அதனால சாபம் பதிக்காது. அந்த ஜனங்கள் ஜாதிகளுக்கு கலவமாக தனித்து வாசமாக இருப்பாங்க. முதல் பாயிண்ட் என்னன்னா, நமக்கு விரம சூனியம் மந்திரம் செஞ்சாலும் பலிக்காமல் இருக்கணும்னா, புறஜாதிகள் பேசுகிற கெட்ட வார்த்தைகளோ, அசுத்தமான காரியங்களோ, பொய்யான காரியங்களோ, மாயான காரியங்களோ மற்ற ஜனங்களுக்கு கலவாமல் இருந்தால் சூனியம் பலிக்காது. நாம் கலந்துட்டோன்னு சொன்னால், யூக்கால் மாறி வீக்கால் மேரியும் கலந்துட்டிங்கன்னா, மாரியும் மேரி ஒன்று ஆயிடுச்சுன்னா அது மாரியம்மாவை ஆடும், இது மேரியம்மாவை ஆடும். 2 பேய் பிடிச்சி ஆடும். இயேசு தான் தெய்வம் பிடிச்சி ஆடினீங்கன்னா தப்பிச்சிங்க, சாபம் பலிக்காது. தேவன் சபிக்க மாட்டார். விக்கிரகக்காரோடு சேர்ந்தா அந்த சாபம் நமக்கு வந்து விடும். அப்போ ஏன் விசுவாசிக்கு சூனியம் பலிக்குது, ஏன் விசுவாசிக்கு செய்வினம் பலிக்குதுன்னா, எல்லாருடையும் மிக்சிங் ஆகுது. கல்யாணம் காட்சி வந்தால் மிக்சிங் ஆகிடுது, அந்த விதத்தில் பார்க்க மிக்சிங் ஆகிடுது, மூக்குப்படி மிக்சிங் ஆகிடுது, எல்லாமே மிக்சிங். சினிமா மிக்சிங் ஆகிடுது, சினிமா பாட்டு கூட மிக்சிங் ஆகிடுது. அந்த சினிமா எஸ்பி பாலசுப்ரமணியன் சேர்ந்து சோத்திரம் பண்ணுற வாங்கி சேர்ந்து பாடிடுது. மிக்சிங் ஆகிடுச்சா? இந்த ஜனங்க யார்? ஏன் யாக்கோபு ஒரு மந்திரவாதம் இல்லை, ஏன் குறிச்சோடு இல்லை? எஸ்பி பாலசுப்ரமணியமே இறங்கி வந்து பாடினா கூட பாட மாட்டாங்க. இருக்குங்களா? சபையில் கை தட்டுறாங்களோ இல்லையோ, வீட்டில் பக்கத்தில் மேடை அமைச்சு பி சுஷிலாவோ எஸ்பி பால நடராத்திரி 1 மணிக்கு வந்து பாடினா கூட சர்ச்சுக்கு 9 மணி 8:30 மணிக்கு முடியுமா பாஸ்ட்னு கேட்குறவங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் பி சுஷிலா வந்து பாடினா 1 மணிக்கு எழுந்து ஓடுவீங்கல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட யார் பெரியவங்க? பி சுஷிலா. அதோ ஏன் தலை குனிஞ்சிட்டீங்க? ஆமாம், அவனும் சம்மதமே. ஆனால் இவனும் செய்ய மாட்டாங்க, இஸ்ரவேல் சங்கம் செய்ய மாட்டாங்க, ஜாதிகளோடு கலக்க மாட்டாங்க. பீசூசியில் வந்தாலும் சரி, எவன் வந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆலயம் உண்டாச்சு வீடு. அதனால சூனியம் பலிக்காது. அதுக்கப்புறம் 2வது என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ பண்ணிட்டு அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே நீதிமான் மரிப்பது போல மரிப்பேனாக, என் முடிவு அவனை போல இருக்கட்டும். கடைசியில் நீதிமான் போல சாகலை, யுத்தத்தில் தான் பீலேயமை கர்த்தர் காலி பண்ணார். ஆமென். சரி, 2வது முதல் பாயிண்ட்டு, யாரோடையும் கலக்கக்கூடாது, கெட்ட வார்த்தை வாயில் வரக்கூடாது, பொய் வரக்கூடாது, கிண்டல் வரக்கூடாது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவிகள் வழி நிற்கக்கூடாது. ராத்திரி போல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானமாக இருந்தால் நீர்க்கால் ஒருமையினப்பட்டு காலத்தில் கனி தருவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பீலையாமே வந்து சபிச்சாலும் 7 மாடு அடித்தாலும் உன் வீட்டுக்குள்ளே சூனியம் வராது. 2வது பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா, வாசிங்க, பாலாக் பீலையாமை நோக்கி சபிச்சு சொன்னா ஆசீர்வதிச்சிட்டிய. 12ஆம் வசனத்தை கர்த்தரின் வாயில் என்ன போட்டார் அதான் சொல்லுவேன். சரி, இப்போ 13ஆம் வசனம், ஒரு சூனியம் வேலை செய்ய, ஒரு சூனியம் 2வது சூனியம் வைக்கலாம். வேற ஒரு மலையில் இன்னொரு இடத்துல அந்த ஊரில் பண்ணால், சென்னையில் பண்ணால் பலிக்காது, திருச்சூரில் போய் கேரளாவில் பண்ணால் பலிக்கும். கேரளாவில் பலிக்கலையா,
ஆந்திராவில் போய் சாய்பாபா கிட்ட போனால் பலிக்கும். அட பாவி, இங்கே பண்ணால் பலிக்கல. இப்போ என்ன சொல்கிறான், இன்னொரு 7 மாடு வேணும். வேறொரு இடத்துக்கு 13வது வேறு இடத்துக்கு கொண்டு வாங்க. இவன் 14 வசனம் கொண்டு போகிறான். பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி சோப்பின் வேலையிலே அழித்து கொண்டு போய் மலை உச்சிக்கு ஏறி அங்கே 7 பலி விட்டு 7 காலை அடித்து மறுபடியும் 7 எத்தனை ஆச்சு போகுது வரைக்கும்? முதல் 7, ரெண்டாவது 7, 14 ஆச்சா? 14 மாடு. பாவம், இல்லாத பிராணி. 7 முதல்ல, இப்போ ரெண்டாவது 7, ரெண்டாவது காலை. அங்கே என்ன சொல்கிறான், இப்போ கரெக்டாக நடக்கும், நான் சொல்கிறதெல்லாம் பலிக்கும். கர்த்தர் பிலேயாமை சந்திச்சு 14 வசனம். பதினெட்டாம் வசனம் வாசிங்க. 18 சிப்போரின் மகனே சொல்லிட்டாரா? ஆசீர்வதிப்பார், சாபிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஒரு தடவை சொன்னா 2வது பள்ளிவிட கட்டுறியா? என்ன சொன்னார்? போகதான் சொன்னார். போக வேணாம், போனார். இப்போ என்ன பண்ணா, முதல் பள்ளிவிடும் வேலை செய்யல. இப்போ என்ன பண்ண, 2வது சூனியம், 2வது மந்திரம் பண்ணோம், பலிச்சோம். அந்த ஊரில் பலிக்காது, இந்த ஊரில் பலிக்கும். போய் பர்ணாம்பட்டுக்கு போய் பண்ணு. போ, சிதம்பரத்தில் பண்ண பலிக்கல, பர்ணாம்பட்டுக்கு போய் பண்ணு. பண்ணுறான், அடிக்கிறான், மாடு அடிக்கிறான். ஷேர் போடுங்க, இந்த மாட்டுக்கு நீ கொடு, அந்த மாட்டுக்கு நீ கொடு, அந்த ஆட்டுக்கு நீ கொடு, ஆளுக்கு 4000 ஷேர் பண்ணுங்க, 10,000 ஷேர் பண்ணுங்க. வச்சா இஸ்ரவேல் காரியம் சபையில் நம்பிடும். சபை மக்களே வரமாட்டாங்க, பாஸ்ட் மட்டும்தான், கழுத மட்டும்தான் நிற்கும். ஓஹோ, சரிடா நைனா. கீழே வாசிங்க. ஆண்டவர் சொன்ன ஆசிரியப்பேன் சொன்னது தான். இப்போ சபைக்க மாட்டார், மனமாக மாற மாட்டார். மாறாத தேவன் இருப்பாரோ? வசனத்தை நிறைவேற்றாமல் இருப்பாரா? அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப முடியாது. ஒரு தடவை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அதை வாபஸ் வாங்க முடியாது. அடிச்சார் ஆசீர்வாதம் இஸ்ரவேல் ஜனங்க மேல. அவர் ஆசீர்வதிச்சத எந்த சூனியக்காரனோ, எந்த மந்திரவாதியோ 7 பலி செலுத்தினாலும், 7 கால் அடித்தாலும், 7 ஆடு அடித்தாலும், எத்தனை ஊரில் போய் செஞ்சாலும், ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பானா, அவனை ஒன்றும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் வாக்குத்தத்தமாக பேசுகிறேன். எப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்மையாக மேலே வருதோ, எப்போ கர்த்தருடைய கை நம்ம மேலே உட்காருதோ, 10 இல்லை 1000 மாடு அடித்தாலும், 1000 ஆடு அடித்தாலும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனை எவனா எந்த கொம்பனா செய்ய முடியாது. அல்லேலூயா. 21ஆம் வசனம். யாக்கோபிலே என்ன பார்க்கல? அந்த யாக்கோபிலே அக்கிரமத்தை பார்க்க மாட்டார், இஸ்ரவேலில் குற்றம் பார்க்க மாட்டார். நம்ம குற்றம் பார்க்குறோமே சாத்தான் மட்டும்தான். சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? நம்மளை குற்றத்தையே சொல்லிட்டு இருப்பான், அக்கிரமத்தையே பார்த்துட்டு இருப்பான், சொட்டை போட்டே இருப்பான். நீ அநேகருக்கு சொட்டை போடுவாயானா உனக்கு பிசாசு நிறைய சொட்டை போட்டே இருப்பான். யாரையும் குற்றம் பார்க்காத, யாரையும் குற்றம் சொல்லாத, தேவனுடைய மகிமை மட்டும் நீ பார். பக்கத்தில் இருக்க சிஸ்டரை பற்றி குறை சொல்லாத, பிரதரை பற்றி குறை சொல்லாத. நேற்று ராத்திரி நல்ல டீச்சிங் கொடுத்தீங்க. யாரையும் பார்க்காத. சேராபின் தன் கண்களை மூடி தங்களுடைய கால்களை சற்றியால் மறைத்து சேனை கர்த்தர் பரிசுத்தர் போல் நம்ம ஆராதனை செய்வோமானா தேவன் குற்றம் பார்க்க மாட்டார். ஆமென். தேவன் குற்றம் பார்க்கற வரல. எங்க இருக்காரு? நீ மலை நிற்கிற, ஆடு அடிச்ச, 14 மாடு அடிச்ச, 14 ஆடு அடிச்ச,
உன் கூட நான் இல்லைடா. டேய் தீர்க்கதரிசியே கள்ள தீர்க்கதரிசியே, உன்னை பார்த்து பேசுகிறேன். பிழையாமே உன்னோடு நான் இல்லைடா, அவங்களோட நான் இருக்கிறேன். தெரியுதா? நான் பொய் சொல்கிற தேவன் இல்லை, நான் மனம் வர மனுஷன் இல்லை. அவர்களுடைய தேவன் அவளோடு இருக்கிறார். நீ 1000 கட்டத்துக்கு சொல்லலாம், நீ 1000 மாடு அடிக்கலாம், 1000 ஆடு அடிக்கலாம். பிழையாமே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் அவர்களுடைய தேவன், நான் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். யாக்கோபின் அக்கிரமத்தை காண்பதும் இல்லை, அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். 2வது பாயிண்ட் என்ன? முதலாவது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, 2வது தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பது தெளிவாக இருக்கணும். நாம் தேவனோடு இருந்தால், கர்த்தரோடு இருந்தால், கர்த்தர் நம்மோடு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். 3வது என்ன சொல்றேன்னா, ராஜாவின் கம்பீர சத்தம். இஸ்ரவேலர் கூடி வந்து எக்காலத்தை ஊதி கர்த்தர் நல்ல வரணும் அப்படி ஜெயகம்பீரமாய் பாடுவாங்க. சத்தம் வரும். இஸ்ரவேல் எக்கால ஊதினா பக்கத்து ராஜாக்கள் பயப்படுவாங்க, பெலிஸ்தீர் பயப்படுவாங்க, மோபியர் பயப்படுவாங்க, அமலேக்கியர் பயப்படுவாங்க, எகிப்தியர் பயப்படுவாங்க. ஐயோ எக்கால ஊதுறாண்டா, ஐயோ பெரிய பண்டிகைடா, கர்த்தர் வந்துட்டாரா. சபையில் வந்து வாயை திறக்காம எக்கால ஊமை விளையாட்டு விளையாடுவீங்க. சோத்திரம் எக்கால ஊது. நீ எக்கால ஊதும்போது சத்துருக்கள் பயப்படுவாங்க. நீ எக்கால ஊதும்போது பலி செலுத்த பயப்படுவான், பிழையான் பயப்படுவான். சொல்றான் ஐயோ அவங்கள சபிக்க முடியாது. அவன் கூட்டி நின்று எக்கால ஊதி சோத்திரம் ஆண்டவர் போட்டாங்கன்னா பலிபீடம் உடஞ்சிடும், காலமாடு உடஞ்சிடும், அந்த ஆடு உடஞ்சிடும். நான் செய்கிற சூனியம் மந்திரம் உடஞ்சிடும். சபையில் ஏன் சத்தம் போட சொல்கிறேன்னா, ஏன் சந்தோஷத்துக்காக இல்லை, உனக்கு விதமாக செய்யப்பட்ட ஆயுதங்கள் உடைக்கப்படுறது தான் வாய் திறக்க சொல்கிறோம். பாஸ்டர் நம்மளை கத்த சொல்கிறாரு, அவர் தான் கத்த. அவர்னால நீ கத்தினால பாஸ்டர் எங்களுக்கு நல்லா இருக்கு. நான் கத்த முழுக்க நல்லா இருக்குதா? அப்போ நீ கத்த மாட்டேன். நான் கத்தி சாவு, நான் கத்த மாட்டேன், நீ கத்தி சாவு. சபையாக சேர்ந்து கத்துனதான் பலிபீடங்கள் உடையும். எங்கெங்கே வீட்டு பக்கத்தில் பலிபீடம் கட்டி வச்சுக்கானோ, எந்த வேம்புலியம்மன் பலிபீடத்தை வச்சானோ, எந்த புளியார் கோயிலில் பலிபீடத்தை வச்சானோ, இவன் ஜெபிக்க கூட பைபாசி கூட சண்டை போடணும் வீட்டில் சமாதானம் வச்சானோ, சபையிலேருந்து கத்தும் போது அந்த பலிபீடம் வந்து சூனிய காட்டுக்கெல்லாம் உடஞ்சி போயிடும். இல்லை பாஸ்டர் நீங்கள் கத்துனா போதும், நாங்கள் அப்படியே தண்ணி நினைஞ்சு கோடி மாறி சோத்திரம் பல்லு கிடிக்கிட்டு போயிடும். ஜெபம் பண்ண ஜெயம், ஜெபம் பண்ண விட்டால் தோல்வி. ஆமென். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் பெற்றுண்டு மடியை செய்தாரா இல்லையா, செஞ்சாங்களா இல்லையா? யோசபாத்தின் காலத்தில் வாய் மூட்டு உட்கார்ந்துருக்கும் போது மடியை செஞ்சாரா? துதி செய்ய தொடங்குவது. துதி செய்யணும். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். சபையில் வந்து நனைஞ்ச கோழிமா உட்கார்ந்தீங்கன்னா நீங்கள் தோல்வியோடு தான் வெளியே போகணும், ஜெயத்தோடு வெளியே போனா. சொல்றாரு, ஐயோ நான் உங்களை சபிக்க முடியல. அவருடைய தேவனாய் கர்த்தர் அவரோடு இருக்கிறார். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்னா, கூடி வந்தாலே ராஜாவின் கம்பீரம் இருக்குது. ஊமை விளையாட்டு விளையாட மாட்டாங்க. இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் ஊமை விளையாட்டு சபையில் வந்து கொம்முன்னு உட்காந்துட்டு ஊமை ஊருக்கு எடுக்க மாதிரி போக மாட்டான். சைலண்டாக அடுத்தவங்க குழி தோண்டிட்டு போயிடுவான். அந்த விளையாட்டில் நம்ம கர்த்தருக்கு முன்னாடி வைக்க விடாது. நல்லா கத்தி ஆராதிக்கணும், நல்லா முழு இதயத்தோடு முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன், இன்னும் கொஞ்சமாய் ஆராதிப்பேன், இன்னும் மெதுவாய் சோத்திரம் பண்ணுவேன், இன்னும் ஸ்லோவா. அதுக்கு மேலே சோத்திரம் பண்ணா தொண்டை சொல்லிக்கணும். வாய் தருங்க, ஜெபம் பண்ணுங்க, வாய் தருங்க, வாய். ஐயோ பாஸ்டர் செத்துருவார். நீங்கள் பண்ணுறதில்ல, நீங்கள் பண்ணுறதில்ல. பாஸ்டர் டிஸ்டர்பே ஆகாமல்
அவரை ஆராதிக்கணும், நீயும் ஆராதிக்கணும். நீ நல்லா இருக்கணும்ல, நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருக்க வேண்டும், நாடு முன்னேற. அது சினிமா பாட்டு பாஸ்டர். ஆமாங்க, அதுதான் நம்ம பாட்டு. நாம் நல்லா பாடினாதான், நல்லா ஜெபம் பண்ணாதான் சபை நல்லா இருக்கும். அவங்க யார்? அவங்க ஜெய கம்பீர சத்தம் இருக்கு. என்ன பாடுவாங்க? தோல்வி என கிளையே, நான் தோற்று போவதில்லையே. ராஜா எங்க மேல இருக்கிறார். நாங்கள் தோக்கவே மாட்டோம். இன்னும் 10 மாட்டு அடிக்கிறியா? இன்னும் 40 ஆடுறா போனா. ஆனா ராஜா எங்க நடுவில் இருக்கிறார். ராஜாவின் சத்தம் நமக்கு இருக்கணும். சபை கூடி வந்து மௌன பூச்சி விளையாடக்கூடாது. ஊமை லைட்டு விளையாடுவாங்க. 4 பேர் உட்காந்து ஊமை விளையாடணும். தட்டினா இப்படின்னா கோவம் வந்துடும். தெரியுமா? ஊமையோட பேசிப்பாங்க. சபையில் வந்து கத்தர் ஊமை இல்லை, ஊமை விளையாட்டானு. சபையில் சத்தமாக தரணும். சபையில் சத்தம் போடுற அளவுக்கு ஹார்ட் வீக்கு, நானும் ஐசியூவில் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சபையில் செவ்வாய்க்கிழமை வராதிங்க. ஹார்ட் வெடிச்சிடும் போட்டு. கத்தருடைய பிள்ளைங்களை சத்தம் போட்டு ஜெபிச்சாங்க. பாஸ்ட் கத்துனாதான் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. உனக்கு காயம் வந்தால் அப்போ நான் ஆயின்மெண்ட் நான் என்ன பண்ணிக்கணும்? உனக்கு காயம் வந்துச்சுன்னா நான் ஆயின்மெண்ட் போட்டுக்கணும். அப்போ உனக்கு காயம் ஆறிடும். உனக்கு ரத்த காயம் ஊற்றுனா நான் ஆயின்மெண்ட் வாங்கி எனக்கு என்ன செய்யணும்? ஆயின்மெண்ட் போட்டுட்டு நல்லா சிஸ்டர் அறிவு நீ கத்துனா தான் நல்லா இருக்கும். எந்த வெளிப்பாடு, எந்த பிசாசு வெளிப்பாடு கொடுக்குறான்னு தெரியல. நீ கத்தாம போனா ராஜா அவனுக்குள்ள இருக்க மாட்டார். அவர் சத்தம் போட்டாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ராஜாவின் ஜெயகமே. இசைச்சனுக்குள்ள என்ன சத்தம் இருந்துச்சு? ஜெய சத்தம். யாருடைய கலக்க மாட்டாங்க. அவர்கள் தேவனால் அவர்களுடைய அக்கிரமத்தை கத்த காண மாட்டாரு. 3வது தேவனாய் கத்தர் அவர்களுக்குள்ளே இருக்கிறாரு. 4வது அவர்கள் ராஜ்யக்கு ஜெயகேபில் சத்தம் இருக்குது. அவர் ஈர்த்திலிருந்து புறப்பட பண்ணினார். 22 காண்டாமிருகத்தில் அபிஷேகம், சரியான அபிஷேகம் இருந்துச்சுன்னா காண்டாமிருகத்துக்குரிய பலன் உண்டு. அப்புறமா தான் சொல்றாரு. இந்த 5 பாயிண்ட் சொன்ன பிறகு சொல்றாரு, ஏன்பா கலக்க மாட்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன செய்ய மாட்டார்? அக்கிரமத்தை பார்க்க மாட்டார். அவர் வந்து ஆசீர்வதிச்சிருக்கான்னு சொல்கிறேன். அவர் மத்தியில் கத்தர் இருக்கிறாரு. அவர்களுக்குள்ள ஜெயகேபில் சத்தம் இருக்குது. அவர்களுக்குள்ள காண்டாமிருக சத்தம் இருக்குது. இவ்வளவும் சொன்ன பிறகு அவர் சொல்கிறாரு, அக்கிரமம் இல்லை, குற்றம் இல்லை, காண்டாமிருக சத்தம் இருக்குது, ஜெயம்பீர சத்தம் இருக்குது. அப்புறம் யாரும் கலக்க மாட்டாங்க. ஏபி பாலசுப்ரமணியம் பாட்டு சேர்ந்து பாட மாட்டாங்க. தனித்து வாசம் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் ஜாதி. நாங்கள் ஸ்பெஷல் ஜாதியாக இருக்கிறோம், இப்போ வரைக்கும் இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. தைரியம் இருந்துச்சுன்னா கை வைத்துக்கு பார்ப்போம். அப்போனா இது வரைக்கும் நீங்கள் இழிச்ச ஜாதியாக இருந்துட்டீங்க இல்லையா? இனிமேல் ஸ்பெஷல் ஜாதியாக மாறினீங்கன்னா யாக்கோப்பு விரதமான இந்த மாதம் உனக்கு கத்தர் வாக்குத்தத்தம் கொடுக்குற இந்த 5 பாயிண்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணினா, சத்தம் வந்துச்சுன்னா, ராஜா உங்களில் வந்தார்னா, யாரோடையும் கலக்காமல் இருந்தானா, அக்கிரமத்தை கத்தர் பார்க்காம தெளிவாக சுத்தமான வாழ்க்கையை செய்வோமானா, கத்தர் பொய்யுரையாதவர் அவர் ஆசீர்வதிப்பா. யாக்கோபு விரதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரதமான குறி சொல்கிறது இல்லை. தேவன் நின்று செய்தார். கொஞ்ச காலத்திலே இவ்வளவு சொந்த பிறந்த லூசு பையன் என்ன பண்ண தெரியுமா? லூசு படவா இருக்கானே, இந்த காலத்துக்கு சிபிலியம் என்ன தெரியுமாண்ணா, இவ்வளவும் பண்ணி இவ்வளோ முட்டாளுக்கு இவ்வளோ சொல்லி கொடுத்த பிறகு பலிக்காதரான்னு சொல்லி 27ஆம் வசனத்தில் 2 பண்ணும் பத்தாது. இன்னொரு இடத்துல போயிட்டு அவருடைய 7 காலை 7 அடித்து பலி செலுத்தினாங்க.
பலி செலுத்தி முடித்தாங்க. 21 மாடை விட்டு 21 ஆடை விட்டு. கீழே 27, 28, 29, 30 வாசிக்கும் போது இன்னொரு பலிபீடத்துலையும் அதே வேலை பண்ணான். எத்தனை மாடு போச்சு? 21 மாடுச்சு. நமக்காக அடித்து போட்ட ஒரு மாடு அடிச்சு எல்லாருக்கும் பிரியாணி அதை போட்டுட்டான். அவன் அடித்தான் பாரு, சூனியம் பண்ணுறதுக்காக அடித்தான். கோல்டு கிடைக்கும், சில்வர் கிடைக்கும், மாலி கிடைக்கும், பில்டிங் கிடைக்கும், செட்டு வாங்கலாம், ஒரு பொண்டாட்டி பார்த்தா 2 பொண்டாட்டி வாங்கிக்கலாம். வச்சான் பாரு. என்னாச்சு? 24 வசனம், 24 முதல் வசனம். அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள மாதிரி தனிமையாக வாசம் பண்ணணும். அவங்களுக்குள்ள ராஜகம்பீர சத்தம் நமக்குள்ளே இருக்கணும். நம்முடைய மத்தியில் கத்தர் உலாவணும். நம்முடைய வாழ்க்கையில் அக்கிரமத்தை கத்தர் பார்க்கக்கூடாது. சுத்த இறையாக இருக்கணும். காண்டாமிருகத்தின் மேலாக இருக்கணும். ஜெயகம்பீர சத்தம். இது 5 கரெக்டாக நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா, டேய் 1000 மாடு ஆடுறாப்படா, போய் ஆடுறா. நீ போய் அடிச்சுட்டு வரத்துக்குள்ள இங்கே போடுற ஜெயகம்பீர சத்தத்தில் பலிபீட வெடிச்சு செதறிடும். ஒரு இடத்துல பலிபீடு வெடிச்சு செதறிச்சு. யெரொபெயாம் பலிபீடு கட்டும்போது தீர்க்க சொன்னவனு பலிபீடு வெடிச்சது. நம்ம எல்லாம் கண்ணில் முடியலாமா? இன்னைக்கு பாகாலின் பலிபீடங்கள் கத்தர் வெடிக்க வைக்கணும். ஜெயகம்பீர சத்தம் நமக்குள்ள உண்டாகணும். இந்துக்களோட கலந்து ஈன்னு செஞ்சு பல கட்டி கேவலமான ஜாதியாக மாறாதீங்க, பரிசுத்த ஜாதியாக மாறுங்க. ராஜாவின் ஜெயகம்பீர சத்தம் கத்த இந்த நவம்பர் மாதம் சொல்கிறாரு, உனக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதம், எந்த பலிபீடமோ, எந்த ஆடுக்காக கொடுத்தாலும், எந்த மாடுக்காக கொடுத்தாலும் உனக்கு சூனியம் பலிக்காமல் இருக்கணும். சூனியம் இல்லைன்னு சொல்ல, சூனியக்காரங்க உண்டு, செய்மினக்காரங்க உண்டு, மந்திரவாதிகள் உண்டு. அவன் ஆயுதம் அமிச்சாலும் அந்த ஆயுதம் வாய்க்காது. காரணம் ராஜாவின் ஜெயகம்பீர சத்தம். எல்லா கண்களை முடியலாமா? நல்ல வாய் தருங்க. ராஜாவின் சத்தம் வரட்டும். முட்டி போடு, இல்லை ஏன் சின்னல்லு போட்டா போடு, இல்லை ஏந்தி சின்னிக்கிறது. ராஜாவின் பிள்ளை மாதிரி ஒரு 2 minutes ஆவியானவர்களிடம் ஒப்புமாக. இவ்வளவுதான் சத்தமா? இவ்வளவுதான் சத்தம் வருமா? 15 நாள் சாப்பிடலையா? கத்தவனை போஷிக்கலையா? கத்தவனை பலன் கொடுக்கலையா? ஆமென், ஆமென். ஜெயகம்பீர சத்தம், காண்டாமிருகத்தின் பலன் இயேசுவின் நாமத்தினால் எல்லா பலிபீடங்கள் வெடித்து சிதறுவதாக. பாகாலின் பலிபீடங்கள் வெடித்து சிதறுவதாக. ஓ ரபக்க துளைவர காமாரியான் தரானமா. In the name of Jesus. இனிமேல் அப்படி சொல்லாத பாஸ்டர். நீங்க கத்துனாதான் எனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லாதீங்க. நீங்க கத்துனாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இயேசுவே தாவீது குமாரனே எனக்கு இரங்கும் என்று 10 மேய் கத்துனானே. வேற யாரும் கத்துல, அவன் தேவைக்கு அவன் கத்துனான். உன் தேவைக்கு நீ கத்து. மாஸ்டர் கூண்டில், நீங்க கூண்டில் வளர்க்குற கிளி இல்லை, கூண்டில் வளர்க்குற கிளி நீங்கள் சாப்பாடு போட்டு அதுக்கு பேச்சு கற்று கொடுத்தா பேசும். அது அடிமை, அதுக்கு சிறகை வெட்டிடுவாங்க, அது பேசும், அது கத்தும், யார் வந்தாலும் கத்தும், குட் மார்னிங் சொல்லும். அந்த மாதிரி பாஸ்டர் நினைக்காதீங்க. கூண்டில் கட்டி வச்ச கிளி மாதிரி பார்க்காதீங்க. நீங்கள் கத்துனதான் எங்களுக்கு நல்லது.
நீ கத்துனா தான் உனக்கு நல்லா இருக்கும். உன் வலிக்கு நீ தான் கத்தணும், உன் வியாதிக்கு நீ தான் கத்தணும், உன் பலவீனத்துக்கு நீ தான் கத்தணும், உன் கஷ்டத்துக்கு நீ தான் கத்தணும், உன் பிரச்சனைக்கு நீ தான் கத்தணும். டாக்டர்கிட்ட நீ போகும்போது பாஸ்டர் வந்து பேச மாட்டேன், நீ தான் டாக்டர்கிட்ட வயிறு வலிக்குதுன்னு சொல்லணும், நீ தான் டாக்டர் தலை வலிக்கு சொல்லணும். பாஸ்டர் கத்துனா உனக்கு நல்லா ஆகாது, நீ கத்துனா தான் நல்லாகும். ராஜாவின் ஜெயம் பெருசு. கர்த்தர் நமக்கு அந்த கிருபை தரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, எங்களை தாழ்த்து உரிமையாக்க நம்முடைய கருத்தில் குழு பேசின ஸ்தோத்திரம். இந்த மாதம் இந்த மாதத்தில் கொடுத்தது நம் வாக்குத்தத்தின்படி யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, மந்திரம் இல்லை, சூனியம் இல்லைன்னு சொல்லி பல கிறிஸ்தவர்கள் தப்பான பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்படி அல்ல, எல்லாமே உண்டு. பவுல் ஒரு மந்திரவாதியை சந்தித்தான், பேதுரு சந்தித்தான், பீலையாமே ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையாக இருந்து மந்திரவாதியாக மாறி பாகால் பலிபீடத்தில் போய் காவு கொடுத்தான். ஆனால் கர்த்தர் வாயை திருகிட்டார். வாயை திருகினதுனால அது சாபமாக மாறல. சபித்தால் வந்து சாபம் பலிக்காது. ராஜாவின் ஜெயக்கு பெரிய சத்தம். இந்த மாதம் எல்லாருக்குள்ளேயும் ராஜாவின் ஜெயக்கு பெரிய சத்தம் இருக்கும்படியாக செபிக்கிறோம். எல்லா மையம் நாங்கள் ரொம்ப கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கொடுக்குறோம் பிதாவே.